தமிழ் அல்லாத பிற மொழி சொந்தங்களுக்கும் ரோபோடெக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் பிரைவேட் லிமிடெட் சார்பாக இந்த கற்றல் நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். என்னுடைய பேர் அப்துல் காதர் சமதானி. நான் இந்த ரோபோடெக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல ஒரு கிரிப்டோ அசட் கன்சல்டன்ஸா இருக்கிறேன். இந்த கற்றல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தெளிவு கிளாரிட்டி தேவைப்படும். கடைசியில கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்குது. நீங்க டிஜிட்டலா ஹேண்ட் ரைஸ் பண்ணி தெளிவு கிளாரிட்டி பெற்றுக்கலாம். அதுக்காக ஒரு நோட் புக் பேனா எடுத்துட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கேள்விகளை நீங்க எழுதி வச்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராமோட நிகழ்ச்சி என்னன்றது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குன்னு சொந்தமா எந்த ஒரு காயினும் கிடையாது. லெப்ட்ல ஆளை போடுங்க, ரைட்ல ஆளை போடுங்கன்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இது கிடையாது. நம்மளுக்குன்னு சொந்தமா எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இது இல்லைங்க. ஏன்னா நாம ஒரு முழுமையான கல்வி நிறுவனம். இந்த நிகழ்ச்சியில நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி எப்படி உருவானது, அது எந்த வகையிலலாம் யூஸ் ஆகுது, அந்த கரன்சியை எங்க வாங்கலாம், எங்க விற்கலாம், அப்படி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் உண்டான இடங்கள்ல ஒரு மிகச்சிறந்த இடத்தை நீங்க எப்படி தேர்வு செய்யலாம், எந்த ஒரு காயினை பத்தியும் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரிப்டோ கரன்சி துறையில இந்த மைனிங், ஹோல்டிங், ட்ரேடிங், ஹால்விங்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. கிரிப்டோ கரன்சி சந்தையில நுரையில இருக்கு, இது ஒரு சரியான நேரமா அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நம்மளுடைய அபிஷியல் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெட் ஆபீஸ் நம்பர் 129 ஜவஹர்லால் நேரு சாலை, 100 பிட் ரோட், அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. பிளஸ் நம்மளுடைய ஆபீஸ் திருப்பூர்லயும் சேலத்திலயும் இருக்குது. அப்கமிங் பிரான்ச்சஸ் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியிலும் வரப்போகுதுங்க. நாம ஒரு கவர்மெண்ட் ரெகனைஸ் இன்ஸ்டிடியூட் சொல்றதுல இந்த நேரத்துல நாங்க பெருமிதப்படுறோம். நம்மளுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்க தான், நீங்க பார்த்துக்கலாம். நம்மளோட இன்ஸ்டிடியூட் ஒரு ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்டட் இன்ஸ்டிடியூட்டுங்க. ஐஎஸ்ஓ 2993 2007 சர்டிபிகேட்டடுங்க. நம்மளுடைய பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து நாம ப்ராப்பரா ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோங்க. பிளஸ் உதயம் எம்எஸ்எம்இலையும் நாம பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய நேமையும் நம்மளுடைய லோகோவையும் யாரும் தவற பயன்படுத்தக்கூடாதுன்னு அதுக்கும் கூட ஒரு ட்ரேட்மார்க் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கோங்க. நம்மளுடைய கற்றல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நம்மளுடைய கற்றலுக்கு உண்டான குவாலிட்டி சர்டிபிகேட் ஐஎஸ்ஓ 9001 2015 சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளஸ் இந்த ஜஸ்ட் டைப் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதன் மூலம் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜஸ்ட் டைல்னு வந்த மாணவர்கள் அவர்களோட பணத்தை அவர்களே கையில வச்சுக்கிட்டு சம்பாரிச்சுட்டு நம்மளுக்கு கொடுத்த ரேட்டிங் தாங்க 4.5% ரேட்டிங்க நீங்க இப்ப பாக்குறீங்க. நாம இந்த வலைத்தளங்கள் எல்லாம் எப்பவுமே ஆக்டிவேஷனா இருக்கும். நீங்க இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்க இந்த வலைத்தளங்கள் மூலமாவும் எங்களை நீங்க பின்தொடரலாம். நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோட குறிக்கோள் என்ன, அதுக்காக நம்ம செய்யக்கூடிய வழிகளை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. விஷன் அண்ட் மிஷன்றதுல நம்மளோட இன்ஸ்டியூட் 1ல இருந்து 10 தெரிஞ்சா போதுங்க. அவங்க படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், அவங்க சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஆர்வமோட இருக்கக்கூடிய நபர்களை ஒரு எக்ஸலன்ட் ட்ரேடரா ஆக்குறாங்க. நம்மளுடைய கோல் 1 மில்லியன் நபர்களை 2024க்குள்ள ட்ரேடர்ஸா ஆக்குறாங்க. அதுக்காக நாம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னா, லைவ் வெபினார், லைவ் செமினார்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோங்க. அந்த லைவ் செமினார்ல நாம என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட இண்டிகேட்டரை பத்தின விஷயங்களை நாம லைவா சொல்லி கொடுத்தோம். அது எங்க அப்படின்னா, ஜூலை 28ஆம் தேதி இங்க நீங்க பார்க்க போறீங்க பாருங்க. ஜூலை 28ஆம் தேதி ஸ்பெக்டாகுலர் நடத்தணும். அது நம்மளுடைய சென்னை ட்ரேட் சென்டர்ல நடத்துனாங்க. அங்கதான் நம்ம சொல்லி கொடுத்தோம். பிளஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு காலையிலும் சாயங்காலமும்
ஆன்லைன் ஆபீஸ் மூலமாகவும் கற்றல் சொல்லி கொடுக்குறோங்க. இப்ப நம்ம இந்தியாவில் நடந்த முக்கியமான புரட்சிகளை பார்க்கணுங்க. நம்ம இந்தியா ஒரு விவசாய நாடு. 1980 விவசாய புரட்சி நடந்துச்சுங்க. அப்ப இந்த விவசாயம் வளர்ந்துச்சான்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இதை சார்ந்த தொழில்கள் மிக வேகமா வளர்ந்துச்சுங்க. ஐடியாவும் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்னால. அதே மாதிரிதான் 1990 பெட்ரோலியம் புரட்சி நடந்துச்சு. அப்ப இதை சார்ந்த மோட்டார் வாகன உற்பத்தி மிக வேகமா வளர்ந்துச்சுங்க. 2000 ஐடி ரெவல்யூஷன் நடந்துச்சு. ஐடில வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க இன்னும் நீங்க பார்க்கலாம், வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ஐடியாவும் டெக்னாலஜியும் யார் யூஸ் பண்ணாங்களோ அவங்க மில்லியனரவும் பில்லியனரவும் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் இல்ல. அவங்க பாருங்க ஃபுட் சம்பந்தப்பட்ட துறையில ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஊபர் ஓலா சொந்தமா ஒரு வண்டி கூட கிடையாதுங்க அவங்களுக்கு. ஆனா டிரான்ஸ்போர்ட்டிங் துறையில ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சொந்தமா பேங்க் இல்லாத பேடிஎம் போன்பே மூலியமா நம்ம என்ன பண்றாங்க, கடையில ஒரு பால் பாக்கெட் வாட்டர் பாட்டில் வாங்கினா கூட பேமெண்ட்டை செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். டிஸ்னி ஹாட்ஸ்டார், ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறதானங்க புத்திசாலித்தனம். அப்படி காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படிலாம் அப்டேட் ஆயிடுறோன்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பண்டைய காலத்துல நம்ம என்ன பண்ணோங்க, பார்டர் சிஸ்டம் பண்ட மாற்று முறையை யூஸ் பண்ணோம். அப்புறம் அது அப்டேட் ஆகி கோல்டு எக்ஸ்சேஞ்சா வந்துச்சு. அப்புறம் மெட்டல் காயினுக்கு மாறணும். அப்புறம் பேப்பர் கரன்சிக்கு மாறணும். இப்ப கரண்ட் ரெவல்யூஷன் கிரிப்டோ கரன்சி தாங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ரெவல்யூஷன். என்ன அப்படி சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா? நம்மளுடைய தமிழ்நாடு சிலபஸ்ல 2023-24 சிலபஸ்ல 12th பாடத்திட்டமாவே கொண்டு வந்திருக்காங்க இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி. பிளஸ் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்களேன். இந்த கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி எங்கெல்லாம் பொருள் வாங்கலான்றது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே தெரியும். நமது அண்டை நாடான இலங்கையிலையும் இந்த பிரீமியம் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலியமா கிரிப்டோ கரன்சியில இருக்கக்கூடிய காயின்களை யூஸ் பண்ணி நீங்க பொருளை நீங்க வாங்கலாம். புரியுதுங்களா? பிளஸ் இப்ப இந்த கிரிப்டோ கரன்சின்றப்ப உங்களுக்கு இப்ப பாருங்க ஒரு யானை தெரியுது பாருங்க. எல்லாரோட பார்வைக்கும் அழகா இந்த யானை தெரியும். ஆனா பாருங்க கிட்ட இருக்கவங்களுக்கு எல்லாம் பாருங்க, இந்த வாழை பார்த்துட்டு ஒரு ரோப்புன்றாங்க, வயிற்ற பார்த்துட்டு செவருன்றாங்க, காலை பார்த்துட்டு மரன்றாங்கல்லங்க. இந்த மாதிரிதான் இதுவரைக்கும் நீங்க எப்படின்னா செவி வழி செய்தியாகவும் செய்தித்தாள் வழியாகவும் நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் கிரிப்டோ கரன்சி நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த ப்ரோக்ராம் நீங்க முழுமையா கேட்டீங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தின 360 டிகிரியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வியூ பாயிண்ட், நெகட்டிவ் வியூ பாயிண்ட் பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்குதான் இந்த படம் ஒரு மிகச்சிறந்த உதாரணங்க. பாருங்க, பாசிட்டிவ் வியூ பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த புலி தன்னோட குட்டியை காப்பாத்திட்டு கூட்டு போற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த படத்துல தன்னுடைய குட்டியை அது சாப்பிடுற மாதிரி இருக்கும். இங்க நீங்க இந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இட்ஸ் அ கிரேட் 2 நபர்களை நான் இன்வைட் பண்ண போறேன். ஒருத்தர் அட்வொகேட், லீகல் அட்வொகேட், ஹைகோர்ட் லாயர் மிஸ்ஸஸ் கவிதா மேடம். இன்னொருத்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் இங்க அவரை பத்தின ஒரு சிறு விளக்கத்தை விஷயங்களை சொல்லணுங்க. அவர் தந்தை இந்திய நாட்டை சேர்ந்தவர், தாய் இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க. நம்ம தமிழ்நாட்டில் தாங்க கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை பக்கத்துல ஒரு குக்கிராமத்துல பிறந்தாரு. ஸ்கூல் படிக்கிறதுக்காக சென்னை வந்தாரு. பள்ளி படிப்பையும் பாதியில் நிப்பாட்டிட்டாரு. அவரோட 40வது வயசுல சென்னை சாலை கிராமத்துல வீடு 2 கார், உங்களுக்கே தெரியலங்க, வீடு 2 கார் தான் இட்ஸ் செட்டில், வசதியா வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. ஆனா உலகத்தையே பிரட்டி போட்ட கோவிட் வந்ததுக்கு அப்புறம் 3 வருஷத்துல ஒரு 47 லட்சம் ரூபாய் கடன்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப அவரு கவர்மெண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ பிளாக் செயின் ப்ரொபஷனல் கோர்ஸ் முடிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரேடர். இந்த தொழில் மூலமா அவர் யாருக்கிட்டையும் தன்னோட பணத்தை கொடுக்கல, யாருக்கிட்ட இருந்தும் அவர் பணம் வாங்காம ரோபோட்டிக் ட்ரேடிங்ல சூப்பர் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாருங்க. வேர்ல்டு நம்பர் 1 மென்டாராவும் இருக்கிறாரு. ட்ரேடிங் செய்யறது மூலியமாவும் சொல்லி கொடுக்கறது மூலியமாவும் மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாரு. ஒரு 2000 ட்ரேடர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறாரு.
ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் மேனேஜிங் டைரக்டராகவும் இருக்கிறாரு. ஒரு 6000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பொது பயிற்சியாளர் இருக்கிறாரு. அவர் தாங்க இப்ப நான் இன்வைட் பண்ண போறேன். வெல்த் மென்டார் மிஸ்டர் எஸ் அன்புராஜ் சார், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் பிரைவேட் லிமிடெட். இதே நம்ம ஒரு ஆளா இருந்தா என்னங்க பண்ணுவான்? எந்திரிச்சு நிற்போம், ஒரு பொக்கே கொடுத்து அவருக்கு வரவேற்போம்லங்க. நாமெல்லாம் என்னங்க பண்ணியிருக்கோம்? டிஜிட்டலா கனெக்ட் ஆகிருக்கிறோம். இங்க பாருங்க, ஒரு ரியாக்ஷன்ல ஹார்டிங் போட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்கு பாருங்க. நான் அவருக்கு ஒரு ஹார்டிங் கொடுத்து அவரை வரவேற்கிறேன். ஹார்ட்லி வெல்கம் மிஸ்டர் அன்புராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியமா இருக்கு சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. சரிங்க. ஸோ நீங்க எல்லாருமே வந்துட்டு இந்த நேரத்துல நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம், உங்க குடும்பத்தோட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட பொருளாதாரத்திலையும் வேணும் அப்படின்றதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. 100% அது கிடைக்க, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பெற்றுக்கொள்றதுக்காக 100% வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வோட இந்த ப்ரோக்ராமை நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். என்னை பத்தின எல்லா செய்தியும் சமாதானி சார் அவர் சொல்லி முடித்துட்டதால ஸ்ட்ரைட்டா நம்ம ப்ரோக்ராம்குள்ள போறது என்னோட கடமையா இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ரோபோடெக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டோட பிரின்சிபல் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. என்னன்னா வெளிப்படைத்தன்மை. வெளிப்படைத்தன்மையா யார் இருக்க முடியும் அப்படின்னா, யார் ஒரு அறம் சார்ந்த ஒரு தொழில் பண்றாங்களோ அவங்களால வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியும். அறம் சார்ந்த தொழில்னா என்னன்னா, நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, உங்ககிட்ட வரக்கூடிய நுகர்வோருக்கு மனதாலேயோ பணத்தாலேயோ உடலாலேயோ உள்ளத்தாலேயோ எந்த விதமான தீங்கு விளைவிக்காத ஒரு தொழில் இருந்தா அதான் அறம் சார்ந்த ஒரு தொழில். எங்களோட மெயின் ஐடியாலஜியே என்ன அப்படின்னா, எத்தனை பேரை சாதனையாளராக்குறோன்றது கிடையாது, யாரையும் வேதனையாளராக்க கூடாது அப்படின்றதுல நாங்க ரொம்ப முனைப்புடன் இருக்கிறோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ரொபோடெக்கோட சிறப்பு அம்சம் என்னன்னா, உலகம் ஃபுல்லா தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்களால படைக்கப்பட்ட அந்த ரொபோடெக் நிறுவனம் இன்னைக்கு உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சியில புழங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த சிக்னல்னு ஒண்ணு தேவைப்படும். எந்த நேரத்துல எந்த காயின் வாங்கணும் விற்கணும்னு சொல்லிட்டு அந்த சிக்னலை கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லா 50% பேர் வந்து யூஸ் பண்றது நம்மளோட சிக்னலை தான். அடுத்து இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 95% பேர் ஃப்ரீயாவும் காசு கொடுத்தும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நற்செய்தியை சொல்றேன். ஏன்னா கிரிப்டோ கரன்சினாலே வெளிநாட்டவர்கள் தான் ஆதிக்கம்ன்றத அந்த தடைகளை உடைத்து எறிந்து இன்னைக்கு சாதனை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரொபோடெக்கோட இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றத நான் அந்த நேரத்தில் நான் வெளிப்படையாக நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாரையும் வரவேற்கிறோம். எப்படி எல்லாரையும் வரவேற்க முடியும் அப்படின்னா, படித்தவர்கள் படிக்காதவர்கள் பணம் இருக்கவங்க பணம் இல்லாதவர்கள் எல்லாரையும் வரவேற்க முடியுமா அப்படின்னா நம்மளால தான் முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றேன், படித்தவர்கள் படிக்காதவர்கள் சொன்ன இந்த கிரிப்டோ கரன்சியோட வர்த்தகம் அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், எனக்கு லேப்டாப் தெரிஞ்சிருக்கணும், எனக்கு டேப் வச்சிருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ஒரு மொபைல் வச்சிருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒரு வர்த்தகம் ஆகலாம், நஷ்டமே இல்லாத வர்த்தகம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிபே போன்பே ஸ்கேன் பண்ற ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாலே போதும், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய லெவலில் நம்ம ட்ரேடிங்கை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து பணம் இருக்கிறவங்கள தான் விரும்புவாங்க. ஏன்னா பணத்தை படைக்கும். இது வந்து பங்கு சந்தை. இந்த பங்கு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா பணம் இருந்தால் தான் பணத்தை படைக்க முடியும். இருந்த போதிலும் கிட்டத்தட்ட ஒரு 4500 பணம் இருந்தாலே போதும் நீங்க ட்ரேடர் ஆக்கலாம்னு சொன்னது முதல்ல ரொபோடெக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் தான். 4500 வச்சு நான் என்னங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, காம்பவுண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த காம்பவுண்டிங் அப்படின்றத நீங்க பண்ணீங்க அப்படின்னா அபிரவிதமா உங்களோட பணம் வளரும். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் காலகட்டம் நீங்க தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில லட்சம், ஒரு 3 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்னங்க ஆப்பர்ச்சுனிட்டின்றீங்க, அப்ப நீங்க பணத்தை கேட்க போறீங்களா, நாங்க உங்க பணத்தை கொடுக்கணுமா அப்படின்னா, அப்படிப்பட்ட ஏமாற்று எந்த விஷயத்தையும் நாங்க செய்யறது கிடையாதுங்க. உங்களோட பணத்தை நீங்களே வச்சுக்கிட்டு, பொதுவாகவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணும், நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். இந்த ப்ரோக்ராமோட இறுதியில நீங்க எல்லாம் பணத்தை கட்டுங்க, நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்ற ப்ரோக்ராம் இது கிடையாது. நாங்களே ஒரு காயின் வச்சிருக்கோம், அந்த காயினை வாங்கி வச்சீங்கன்னா நீங்க கோடீஸ்வரலாம் ஆகலாம் அப்படின்னு சொல்ல போறதும் கிடையாது. லெப்ட்ல ஆள் சேருங்க ரைட்ல ஆள் சேருங்கன்ற எந்த விதமான திட்டத்தையும் சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் கிடையாது. அப்ப இது எந்த மாதிரி ப்ரோக்ராம்ங்கன்னா, உங்களோட பணத்தை நீங்களே உங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பாத்தீங்கன்னா 120% 320% வரைக்கும் சம்பாதிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராம் எப்படி நாங்க நடத்த போறோம் அப்படின்னா, இங்க வந்திருக்கவங்க அத்தனை பேரும் ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும் இல்லையா, அதை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸோ அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 41% பேர் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, இந்த தொழில் எனக்கு புதிது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த 41% பேருக்கு புரியுற வண்ணம் இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொண்டு செல்ல போறோம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். சரி,
எல்லாமே ரைட்டு. இந்த காம்பவுண்டிங்கை வந்து நான் என் தொழில பண்ண முடியாதான்னா தாராளமா பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். காம்பவுண்டிங் எந்த தொழில பண்ணாலும் நல்ல அபிர்விதமான வளரும். அது எந்த மாற்றத்தும் கிடையாது. அதை தாண்டி ஏன் கிரிப்டோ கரன்சிக்கு எல்லாரும் வராங்க அப்படின்ற காரணத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம தொழில் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் இல்லையா, அந்த பணத்தோட மதிப்பு வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சி போயிட்டே இருக்கு உலகம் ஃபுல்லா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற மெத்தடாலஜி. ஸோ அடுத்து வந்து கள்ள நோட் அடிக்கிறது. இந்த ரெண்டுத்தாலையும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பணத்தோட மதிப்பு குறையுது. இந்த ரெண்டுத்துக்கு நம்மளால சொல்யூஷன் பண்ண முடியாதுங்க. ஒன்று அரசாங்கத்துக்கிட்டையும் இன்னொன்று சமூக விரோதிகள்கிட்டையும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வந்து மதிப்புமிக்க பணமா ஆக்கணும் அப்படின்றதுக்காக 2 வேறுபாடான ஒரு நிலைப்பாடை மக்கள் எடுக்கிறாங்க. என்னன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யறாங்க, அடுத்து வெளிநாட்டுக்கு போயிட்டு தொழில் தொடங்குறாங்க. இப்ப என்னோட கதைகள் எல்லாமே வந்துட்டு நம்ம அப்துல் சமாதனி சார் சொன்னார். நான் ஒரு 47 லட்ச ரூபா கடன்ல இருக்கும்போது என்னோட பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்ய முடியுமானா முடியாது. 47 லட்ச ரூபா கடன்ல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கி நான் தொழில் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மதிப்பு மிக்கக்கூடிய பணத்தை சம்பாதிக்கலாம். எப்படி? நீங்க ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு டீச்சரா இருந்தாலும் பரவாயில்ல, ரிட்டையர்ட் பர்சனா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு மாணவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க யாரா இருந்தாலும் நேர்மையான முறையில் உங்க பணத்தை யார்ட்டையுமே கொடுக்காம கிரிப்டோ கரன்சி சம்பாதிக்கிறது மூலியமா டாலர்ல சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையில முன்னேறணும்னா 2 விஷயம் தான். இந்த பணத்தை சம்பாதிக்கிற கலை, கணிதம். இதை வந்து பெருக்கினாலே மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துடலாம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கங்க. சரி, அப்ப கிரிப்டோ கரன்சியில சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு தொழில நீங்க இறங்கினாலும் அந்த தொழில அடிப்படையை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி அடிப்படைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிட்காயின் அப்படின்ற ஒரு காயின் தான் முதல்ல டீசென்ட்ரலைஸ்ட், அதாவது யாருக்கும் கட்டுப்படாத மக்கள் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு கரன்சியா வந்து வடிவமைக்கப்பட்டது. சரி, இது யார் உருவாக்குனாங்க? சதோஷி நாகமோட்டோ ஜனவரி 2009 உருவாக்குனாரு பிளாக் செயின் டெக்னாலஜில. எப்படி ஒரு தனி மனிதன் உருவாக்கலாம்? இந்த சதோஷி நாகமோட்டோனா யாருன்னே தெரியாது. எதற்காக இந்த கரன்சின்றதால யூஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து பல கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா முதல் தடையை அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த தடையை நீக்கிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் தடையை நீக்கிட்டாங்க. அது நம்ம மக்களுக்கு எல்லாம் தெரியாது. அதை யாரெல்லாம் அந்த புழக்கத்துல இருந்தாங்களோ அவங்களாம் இன்னைக்கு கோடீஸ்வரர். நமக்கு எப்ப தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நாடு ஒரு புரட்சி ஒன்று பண்ணாங்க. அந்த புரட்சிக்கு ஒரு காரணமா இருந்தது என்னன்னா கோவிட் லாக்டவுன். இந்த கோவிட் லாக்டவுன்ல எல்லாமே லாக்டவுன் ஆச்சு இல்லையா, தன்னோட நாடு சீக்கிரம் வளரணும் அப்படின்றதுக்காக லாக்டவுன்லையும் கொடிகட்ட பறந்த தொழில் நம்ம நாட்டில் வரணும்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணாங்க. என்னன்னா அப்படி ஒரு தொழிலே இல்லை. ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் நம்ம நாட்டில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டும் தடுத்து நிறுத்தப்பட்டது. அடுத்து வந்து பொட்டிக்கடையில இருந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணப்பட்டது. அப்படி இருக்கும்போது எது வெளிப்படைத்தன்மையா எது வந்து நடமாடிட்டு இருக்க ஒரு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சப்மிட் பண்ணாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணாங்க, இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி அந்த நாடு ஆராய்ச்சி பண்ணும்போது யாரோட கண்ட்ரோல்லையுமே இல்லாத ஒரு கரன்சி. ஸோ இது ஒரு தனி ஆர்கனைசேஷன், தனி கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல எல்லாம் கரன்சி ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த எல் சல்வடார் அப்படின்ற நாடு வந்துட்டு அமெரிக்கா டாலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த நாட்டு நாடாளுமன்றத்தோட உரிமையோட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கரன்சி மாதிரி அந்த நாட்டில் கரன்சி இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட வெளிப்பாடா அந்த நாட்டோட வளர்ச்சி பயங்கரமா இருந்துச்சு. அதை பார்த்து நெபிபியா அப்படின்ற நாடும் அதே ஃபாலோ பண்ணாங்க, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் அப்படின்ற நாடும் அதே ஃபாலோ பண்ணாங்க. பல நாட்டுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சில்லறை வர்த்தகத்துக்கும் மொத்த வர்த்தகத்துக்கும் கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பல நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சியோட அவங்களோட பேமெண்டோட ஆப்ஷன், அதாவது கூகுள் மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணாங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனை, கிளவுட் பேமெண்ட் ஆப்ஷனை கிரிப்டோ கரன்சியை ஏத்துக்கிட்டாங்க. ஏன் எல்லாரும் ஏத்துக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்ஃபிளேஷன் இதுல வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? சரி, இன்ஃபிளேஷன் என்ன? பணவீக்கம் சொன்ன இல்லையா? ஸோ பணவீக்கம் வரதுக்கு முதல்ல காரணம் சொன்னேன் அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற மெத்தடாலஜி. அப்ப எப்படிங்க பணத்தை வந்து பிரிண்ட் அடிக்கணும் அப்படின்னா தன்னோட நாட்டில் எவ்வளவு தங்கம் இருக்கோ அந்த தங்கத்துக்கு இவ்வளவுதான் பிரிண்ட் அடிக்கணும், அதுக்கு மேல பிரிண்ட் அடிக்க கூடாது இல்லையா? ஸோ இங்க இன்ஃபிளேஷன் வராதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மொத்தம் 2.1 மில்லியன் 2,10,00,000 தான் மொத்தம் பிட்காயினே இருக்கு. அந்த எல்லா பிட்காயினும் மக்கள் பயன்படுத்த எப்படி தங்கம் பயன்படுத்த கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருதோ, எப்படி ஆயில், டீசல், பெட்ரோல் எல்லாம் பயன்படுத்த வாட்டர் பயன்படுத்த வெளியில வருதோ, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்த தான் வெளியில வரும். அதான் அந்த பிட்காயினோட ஸ்பெஷலே. அதனாலதான் இன்ஃபிளேஷன் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அடுத்து என்ன? கள்ள நோட் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கள்ள நோட்டு இதில் அடிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜியில இருக்கிறதால வெரி சிம்பிளா நீங்க கள்ள நோட்டு அடிக்க முடியாது. பிளாக் செயின் டெக்னாலஜின்றது ரொம்ப சிம்பிள். ஏன்னா உங்க மொபைல்ல ஒரு 4 டிஜிட் நம்பர்லாம் போடுறீங்களா லாக் பண்றதுக்கு, அதை 1ல இருந்து 9 வாட்டி வந்து 10,000 வாட்டி மாத்தி போட்டா உங்களோட நம்பர், ரகசிய நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைலி ப்ராசஸ் கம்ப்யூட்டர் வச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கக்கூடியதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். 800 கோடி தடவை போட்டு பார்க்கணும். அப்படியே பார்த்தாலும் உள்ளுக்குள்ள வந்து எதையுமே டெலிட்டோ எடிட்டோ பண்ண முடியாத ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு டெக்னாலஜி தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. அதனாலதான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜினால கள்ள நோட் அடிக்க முடியாதுன்ற நம்ம சொல்றோம். சரி, அதனாலதான் உலகம் ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சியை விரும்புறாங்க. கிரிப்டோ கரன்சி விரும்புறது மட்டும் இல்லாம எந்த ஒரு தனியார் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல்லையும் இல்லாத
அண்ட் எந்த ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோலும் இல்லாதது, இது ஒரு தனி சிறப்பு. இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா சீப்பா ஃபாஸ்டா உடனடியா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு உடனடியா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது எந்த வகையில நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு வர்த்தகம் பண்றோம் இல்லையா, இப்போ உள்ளூர்ல நம்ம வர்த்தகம் பண்றோம், அதே மாதிரி வெளிநாட்டுக்குள்ளே வர்த்தகம் பண்ணலாம். உள்ளூர்ல நம்ம ஏதாவது ஒரு ஜிபே ஃபோன்பே மூலியமா வர்த்தகம் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி வெளிநாட்டிலயும் நீங்க வர்த்தகம் பண்ணலாம், நீங்க கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி அப்படின்றது தான் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிறது, எல்லாருமே வாங்கிக்கிறது. சரி, இப்ப கிரிப்டோ கரன்சியை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு சார்ட் பாருங்க. இன்டர்நெட்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சோ அவ்வளவு நாள் கூட கிடையாது, மக்கள் சீக்கிரமா வேகமா இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயினை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதால 20 நாடுகள் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க. பொருளாதாரத்தை ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு மாநாடா G20 மாநாடு அப்படின்றது இந்தியாவில் நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்களை பத்தி ஆலோசனை பண்ணாங்க. யார் கலந்துகிட்டவங்களாம்? அதிகாரம் படைச்ச அதிபர்கள், மன்னர்கள், பிரதமர்கள் கலந்துகிட்ட அந்த மாநாட்டில் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு என்ன பண்றாங்கன்னா, உலகம் ஃபுல்லா வந்துட்டு ஒரு சட்டத்திட்டங்களுக்காக வேண்டி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்காங்க. IMF FSB அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரேம் ஒர்க் மூலமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உலகம் ஃபுல்லா ஒரு சட்டத்தை வகுத்து வந்துட்டு இருக்காங்கன்றது கிரிப்டோ கரன்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் போன மாசம், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, US கவர்மெண்ட்ல லாஸ் ஏஞ்சல்ன்றது ஒரு சிட்டி, ஒரு ஸ்டேட் சொல்லலாம். அந்த ஸ்டேட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சியோட பேமெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு தனியான சிறப்பா இருக்குது. ஏன் டெலிகிராம் சேனல் அப்படின்ற ஒரு சேனல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெலிகிராம் சேனல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சேனல். அந்த சேனல்லையே கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம் விற்கலான்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கிட்டாங்க. இது கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சியை காட்டுறது மட்டும் இல்லாம, இன்னைக்கு இந்தியா மாதிரி நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்துட்டு UPI பேமெண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியோட பேமெண்ட் கொண்டு வரதுக்கான ஒரு சோதனை வெள்ளட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்குன்றத ஒரு நாளிதழில் வந்த செய்தியை தான் நீங்க பார்த்திருக்கீங்க. இதை தாண்டி ஒரு படி தாண்டி மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு கம்பெனி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். இவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. சில நாடுகளோட பொருளாதாரத்தையே தூக்கி நிப்பாட்டக்கூடிய பல பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சதோஷி ஆஃப் வேலட்னு சொல்லிட்டு ஒரு வேலட்டை உருவாக்கி இருக்காங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஜிபே போன்பே எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, ஆனா ஜிபே போன்பே நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா யாரும் நம்பிருப்பீங்களா? இல்ல இல்லையா? அதே மாதிரி இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வேலட்டை நிறைய பேர் யூஸ் பண்ண போறீங்க. ஏன்னா பிட்காயினோட பேமெண்ட் மெத்தட ஃபுல்லாவே வந்துட்டு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. மின்னல் வேகத்துல போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆப்பா இந்த ஆப்பா இருக்கு. சரி, பிட்காயினோட விலை பல லட்சம்ன்றாங்களே, அது எப்படிங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 1000 ரூபாய் நோட்டுக்குள்ள 100 ரூபாவும் இருக்குது, ஒரு ரூபாவும் இருக்கு இல்லையா. அதே மாதிரியே வந்து ஒரு பிட்காயினுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி அப்படின்றது சதோஷியில கொடுத்துருக்காங்க. சதோஷி நாகமோட்டோ அப்படின்னு பேரு. இந்த ஆப்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. இதை நீங்க பதிவிறக்கம் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். லொகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல போய் பாருங்க, பிட்காயினை கொடுத்துட்டு எத்தனை இடத்துல நீங்க வர்த்தகம் பண்ணலான்றத பாப்பீங்க. அதை தாண்டி பேபால் அப்படின்ற ஒரு பணம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சி PYUSD அப்படின்னு ஒரு ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சி உருவாக்கியிருக்காங்க. ஏன் அவங்களோட வேலட்ல பிட்காயினோட அட்ரஸும் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இன்ஃபிளேஷனை தாண்டி டிப்ளேஷன் வந்துட்டு இருக்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. திருப்பி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபிளேஷன்னா என்னன்னா, அகைன் திருப்பி நான் எப்பயும் சொல்றது தான், 1 லட்ச ரூபா வச்சுட்டு நீங்க ஒரு பொருளை நீங்க வாங்க முடியும் அப்படின்னா, அந்த பொருளை வாங்காம நீங்க உங்களோட பேங்க் கூட அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்போ 1 வருஷம் கழிச்சு நீங்க அந்த பொருளை வாங்க முடியும்னா வாங்க முடியாது. ஏன்னா 1,10,000 ரூபாவோ இல்ல 1,07,000 ரூபாவோ தேவைப்படும். அதான் இன்ஃபிளேஷன். ஆனால் 2012 அன்னைக்கு நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை என்னன்றதை பாருங்க. அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லேண்டோட விலை எவ்வளவுன்னு பாருங்க. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல சிட்டில ஒரு லேண்டோட விலை எவ்வளவுன்னு பாருங்க. இன்னைக்கு அந்த லேண்டோட விலை எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாருங்க. தங்கத்தோட விலை எவ்வளவுன்னு பாருங்க. பிட்காயினோட விலை எவ்வளவுன்னு பாருங்க. பல லட்சம் மடங்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அது பிட்காயின் மட்டும்தான். ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சியில எல்லாருமே வர்த்தகம் பண்றதுக்காக வராங்க. டிஜிட்டல் கரன்சி, விர்ச்சுவல் கரன்சி, ஆன்லைன் கரன்சி, மெய்நிகர் நாணயம் அழைக்கப்படுறது அத்தனையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி தான். சரி, தொட்டு பார்க்க முடியாத கரன்சி, அதை நாங்க எப்படி ஏத்துக்கிறது? பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்னு புரியல, அதுக்காக நாங்க தடை விதிக்கிறோம்னு சொன்ன அத்தனை கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தொட்டு பார்க்க முடியாத டிஜிட்டல் கரன்சியை உருவாக்கிட்டாங்க. இந்தியா டிஜிட்டல் ருப்பி உருவாக்கியிருக்காங்க. எதுல உருவாக்கியிருக்காங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜில. ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜில யாரும் ஹேக் பண்றது கஷ்டம். ஹேக் பண்ணா எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாத ஒரு டிரான்ஸ்பரண்டான டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றது கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும் சொந்தமானதா இல்லாம இன்னைக்கு பொதுவா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. DSB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கப்பூர்ல ஒரு பேங்க் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டோக்கன் சிஸ்டத்தை வந்து பிளாக் செயின் டெக்னாலஜில கொண்டு வந்தது ஒரு சிறப்பான அம்சம். அது மட்டும் இல்லாம எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது நிறைய விஷயங்கள் போலி வருது.
இந்த பில் பேமெண்ட்ஸ்லாம் வந்து போலிகள் வருது, இந்த ஐடி கார்டெல்லாம் போலிகள் வருது. இதெல்லாம் இனிமே வராது. ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி எடுத்துறதுக்கான முழு முயற்சியில அரசாங்கம் ஈடுபட்டு இருக்காங்க. அப்புறம் லீகல்ஸ் இருக்க ரெக்கார்ட்ஸ் வந்து சில நேரத்துல தொலைஞ்சு போயிடுது, எரிஞ்சு போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராது. எஃப்ஐஆர்ல கொஞ்சம் மாத்தி எழுதுறது இதெல்லாம் வரப்போறது கிடையாது. ஏன்னா எதையுமே எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாத ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு பெரிய ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியா வரப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கங்க. அதுல இயங்கிக்கிட்டு இருக்கிறதால தான் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பலு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா நம்ம ஊர்களில் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் இருக்கும். இப்ப சாதாரண இருக்கக்கூடிய நம்மளோட பொட்டிக்கடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க இல்லையா? அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டுல இருக்கக்கூடிய வர்த்தகத்தை தாண்டி இந்த பிட்காயினோட வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் ஓங்கி இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாத்த விட அதிக லாபத்தரதா இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதோட சொத்தோட மதிப்பும் வந்துட்டு ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சொத்தோட மதிப்பு வந்து கோல்டு தான். எங்கிட்ட இருக்க தங்கம், உங்ககிட்ட இருக்க தங்கம் எல்லாம் சேர்த்து. ஆனா இன்னைக்கு 6வது இடத்துல பிட்காயின் வந்திருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் 2,10,00,000 பிட்காயின் வெளியில வரல. ஆனாலும் 6வது இடத்துல வந்திருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதோட மவுஸும் அதை யூஸ் பண்ணக்கூடியவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டவங்களும் வேகமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டுது. சரி, இந்த பிட்காயினுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எதனால அந்த பிட்காயின் எல்லாம் வாங்குறாங்க? இதை வாங்குறதுக்கான மெயினான காரணங்கள்லாம் என்ன அப்படின்றத நீங்க படிப்படியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். இந்த பிட்காயினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி எல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. சாதாரணமா நம்மளோட ஊர்ல வந்துட்டு பங்கு சந்தையில நம்ம வந்துட்டு ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸை வந்து வாங்குறோம், விற்கிறோம். ஷேர்ஸ்னா என்ன அப்படின்ற புரிதல் கூட நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏதோ ஒரு கேம்பிளிங்கா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு சோம்பேறிங்க உட்காந்துட்டு பண்றது அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உலகத்தையே ஆட்டி படைக்கிறது, உலகத்துல இருக்கிற பல்வேறு தொழில்களை வந்துட்டு ஓங்கி நிப்பாட்டக்கூடியது ஷேர் மார்க்கெட் தான். ஸோ அது நிறைய பேருக்கு வந்து புரியாது. இப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு பொருள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த பொருள் பின்னாடி இருக்கிற அத்தனை கம்பெனியும் நிறைய கம்பெனிஸுங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலயோ இல்ல வந்துட்டு யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலயோ லிஸ்டட் ஆயிருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க லோன்லாம் வாங்க மாட்டாங்க, ஒரு பொது நிறுவனமா ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த சங்க அந்த 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 பங்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொதுமக்களுக்கு விற்கக்கூடிய அந்த பங்குல இருந்து வரக்கூடிய அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட நிறுவனத்துல முதலீடு பண்ணுவாங்க. அதனால தன்னோட நிறுவனம் வளருது இல்லையா? அப்ப அந்த ஷேர்ஸ் வாங்கினவங்களுக்கு எல்லாம் அந்த பங்கும் போகும், லாபத்துல பங்கும் போகும். அதனால அவங்க வச்சிருக்கிற அந்த ஷேர் மார்க்கெட் அந்த அந்த ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா? அந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அவங்களோட பங்கோட விலையும் அதிகரிக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தையோட ஒரு முக்கிய தாரம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வந்து தப்பு கிடையாதுங்க. வாரன் பஃபன் அப்படின்றவர் வந்துட்டு மிக சிறந்த லெவல்ல முன்னேறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எந்தெந்த கம்பெனி வச்சிருக்காங்க, அந்த கம்பெனியோட வளர்ச்சி என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணதோட விளைவு தான் அவர் வளர்ந்திருக்காரு. அந்த கம்பெனியை விட அதிகமான வளர்ந்தது அவரு தான். ஸோ இந்த இடத்துல இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரியே தான் கிரிப்டோ கரன்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கு பின்னாடி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. அதாவது வளரும் தொழிலா இருக்கக்கூடிய விஷயத்துல நம்ம வந்துட்டு நேரடியா போயிட்டு அவங்க பேங்க்ல எல்லாம் லோன் வாங்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த ப்ராஜெக்டை அதுல கிரிப்டோ கரன்சி உருவாக்கிடுவாங்க. அந்த கிரிப்டோ கரன்சி நம்ம வாங்குறதால அந்தந்த நிறுவனங்கள் அந்தந்த ப்ராஜெக்டை வந்துட்டு சூப்பரா வந்துட்டு வல்லமே செய்து பிடிப்பாங்க. அதனால அந்த கம்பெனி வளரும் போது அந்த காயினும் சேர்ந்து வளரும். அந்த காயின் வளர்ந்துச்சு அப்படின்னா அதுல முதலீடு பண்றதால நம்மளும் சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல நல்ல ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய அந்த கிரிப்டோ கரன்சியை வாங்குறது மூலியமா நீங்க மிக சிறந்த எதிர்காலத்தில் நோக்கி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி, அப்படிலாம் என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டீங்க அப்படின்னா மெட்டாவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. பொதுவா மெட்டாவார்ஸ் அப்படின்றது 2 பகுதியா பிரிக்கப்படுது. பிரபஞ்சத்திற்கு மேலே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தேவைப்படுது. VR கிளாஸ்ன்னு சொல்றாங்க. இதை தாண்டி இப்ப AR கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்குது. ஸோ இந்த VR கிளாஸ்னா என்னன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆல்குமெண்ட் ரியாலிட்டி ரெண்டும் கலந்த ஒரு மிக்சர் ரியாலிட்டி தான் VR கிளாஸ். ஸோ இது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம்னா வேறொரு உலகத்துக்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மொபைல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கிறதால தான் ஃபேஸ்புக் இருக்கு. ஃபேஸ்புக் இருக்கிறதால தான் நீங்க ஒரு குரூப் குள்ள போறீங்க. வாட்ஸ்அப் இருக்கிறதால தான் ஒரு குரூப் குள்ள போறீங்க. அது ஒரு உலகம் இல்லையா? அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் மூலியமா வேற ஒரு உலகத்துக்கு நம்ம போகலாம். அந்த உலகத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் எர்த்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வெப்சைட் இருக்குது, நீங்க நோட் பண்ணி பாருங்க. டீசென்ட்ரலைஸ்ட் எர்த் நெக்ஸ்ட் எர்த்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களை வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த இடங்கள்லாம் நிறைய பையிங் செல்லிங் பெரிய ரியல் எஸ்டேட் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் யாருங்க அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கா? அதுல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் படைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஃபேஸ்புக் பெரிய பெரிய விஷயங்கள் படைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி கூகுள் நிறுவனம் படைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் படைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த பேமெண்ட் நீங்க கட்ட வேண்டியது இருக்கும். அதனாலதான் இந்த ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. உங்க ஃபேஸ்புக்ல, உங்களோட வாட்ஸ்அப்ல, உங்களோட இன்ஸ்டாகிராம்ல மெட்டான்னு வரதுக்கு அதான் காரணம். ஸோ அங்க என்னென்னங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க.
இப்போ நம்மளோட பசங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா லாக்டவுன் கோவிட்ல வந்துட்டு எங்க படிச்சாங்க, வீட்ல இருந்தே படிச்சாங்க இல்லையா? அதே மாதிரியே இனிமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல போய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல போயிட்டு காலேஜ்ல போயிட்டு படிப்பாங்க. ஜஸ்ட் நீங்க அங்க போய் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினா போதும். அதாவது நீங்க அட்மிஷன் வாங்கினா போதும். ஸோ மலேசியாலயோ சிங்கப்பூர்லயோ நீங்க எந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெட்டா ஸ்கூல்ல போயிட்டு உங்க பசங்களை நீங்க படிக்க வைக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்பங்க வரப்போகுது? இந்த மாதிரிலாம் ஒரு டெக்னாலஜி இதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கு அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லா வந்துருச்சு. தமிழ்நாட்டில் கபாலீஸ்வர் கோயில் பக்கத்துல ஒரு அரசு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டா கல்வி வந்து துவக்கினதுக்கான ஒரு போட்டோ தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, ஹெல்த் இண்டஸ்ட்ரியும் வந்துருச்சு. இப்ப நிறைய பார்த்திருப்பீங்க, நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு வேற டாக்டரோட கன்சல்டேஷனுக்கு வெளிநாட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. மெட்டாவாஸ் மூலியமாவே அங்கிருந்து இங்க வந்து விஆர் கிளாஸ் மூலியமா வந்துட்டு ஒரு 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 பேஷண்டோட கன்சல்டேஷனை ஈஸியா பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரியே இன்னைக்கு வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கிறது என்ன பண்றோம் அப்படின்னா ஷாப்பிங். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய போயிட்டு பக்கத்துல இருக்க ஷாப்பிங் போறது போயிட்டு இன்னைக்கு பிளிப்கார்ட் அமேசான்லயும் நம்ம என்ன பண்றோம், ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம். என்ன காரணம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல இல்லாத ஒரு விஷயங்கள் கூட, பொருள்கள் கூட, இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய பொருள்கள் கூட அந்த பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கும் இல்லையா? ஆனால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டும் தானே வாங்க முடியும். இனிமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வாங்குற வண்ணம் பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க மெட்டாவாஸ்ல. ஸோ இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் சேர்த்து நீங்க வாங்கக்கூடிய வண்ணம் உருவாக்கியிருக்காங்க. அமேசான், அலிபா இவங்களாம் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு வேலை செய்யணும் அப்படின்றது கூட அவசியம் இல்லாத வண்ணம் இன்னைக்கு வீட்டில் இருந்துகிட்டே லேப்டாப் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் இந்த விஆர் கிளாஸ், ஏஆர் கிளாஸ் மூலியமா வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு வேலை செய்ய வண்ணம் வந்துட்டு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கு. நாட் ஓன்லி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்டும் இதுக்குள்ள வந்துருச்சுங்க. ஏஆர் ரஹ்மான் சமீபத்துல ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணாரு. ரஜினிகாந்த் அந்த விஆர் கிளாஸ்ல பார்த்து வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த படம் எதுல ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நீங்க எங்க பாத்திருக்கீங்களா? மெட்டாபாஸ்ல தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் வருங்கால கட்டத்துல எல்லாரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த மெட்டாபாஸ்ல தான் படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போறோம், நம்ம டிவி இல்லாம ஹோம் தியேட்டர் இல்லாம இந்த மெட்டாபாஸ் மூலியமா படம் பார்க்குற வண்ணம் வரப்போகுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலு, காலேஜ், தியேட்டர் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கக்கூடியதான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் உள்ள ஒரு காயின்ஸ். ஸோ அந்த காயின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கி வச்சுக்கிறது மூலியமாவும், வாங்கி வச்சு வியாபாரம் பண்றது மூலியமும் மிக சிறந்த எதிர்காலமும் மிக சிறந்த வருமானமும் இருக்கு. அதனாலதான் அதை புரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முக்கிய பல நாடுகள்ல டாக்ஸ் போட்டாங்க. இந்தியாவில் வந்து 30% வந்து டாக்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் 30% டாக்ஸா, 30% டாக்ஸ் கொடுத்து நான் எப்படி லாபத்தை சம்பாதிக்கிறது அப்படின்னு நினைச்சாங்க. கடலை மிட்டாய்க்கு 28% டாக்ஸ்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. 30% கொடுத்து நம்மளால வருமானம் பெற முடியுமான்னா கிரிப்டோ கரன்சியோட ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 120% 360% வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எல்லாராலையும் முடியுமா? எஸ், எல்லாராலையும் முடியும். ஆனால் உங்களோட பணத்தை நீங்க யாருக்கிட்டையுமே கொடுக்காம, யாரோட பணத்தையுமே வாங்காம வர்த்தகம் செஞ்சே நீங்க சம்பாதிக்கலாம். ஆனா இது எல்லாமே நீங்க ஒரு யூடியூப்ல பார்த்தோ, கூகுள்ல பார்த்தோ பண்ண முடியாது. என்ன காரணம்னா இந்த டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆன ஒரு டெக்னாலஜி. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான முறையில கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்ல நீங்க கரெக்டான முறையில நேரடியாகவும் அண்ட் ஆன்லைன்லயும் படிச்சு தெரிஞ்சு சரியான முறையில வர்த்தகம் பண்ணீங்க அப்படின்னா லாஸே இல்லாம வர்த்தகம் பண்ணலாம். என்னங்க சொல்றீங்க, லாஸே இல்லாம வர்த்தகம் பண்ணலாமா? எஸ், ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத ஒரு வர்த்தகம் பிளேஸ் ஒன்று இருக்குது. அது எங்க அப்படின்னா ஸ்பாட் மார்க்கெட். அந்த ஸ்பாட் மார்க்கெட்ல நீங்க எந்த விதமான நஷ்டமே இல்லாம கம்ஃபர்டபுளா நீங்க ட்ரேட் பண்ண முடியும். எல்லாராலையும் முடியும். ஆனா ஒரு விஷயத்த சொல்றேன், குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும்னா உங்களுக்கு ஒரு குரு வேணும். அந்த குரு எங்க இருந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டியூட், நேரடியாகவும் போய் படிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட், உலகம் ஃபுல்லா இருந்த நல்ல பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள், முழு நேர பயிற்சியாளர்களோட நீங்க என்ன பண்ணலாம்னா இணைந்து உங்களோட அறிவை வளர்த்துக்கிட்டு நீங்க வர்த்தகம் பண்ணலாம். எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா உலகம் ஃபுல்லா வாங்கி குமிக்கக்கூடிய ஒரு சொத்துல ஒண்ணு கிரிப்டோவா இருந்தாலும் வர்த்தகம்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருமே நேசிக்கக்கூடிய இடம் வந்துட்டு கிரிப்டோ கரன்சியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்எஸ்சி, பிஎஸ்சி எனக்கு பிடித்த மார்க்கெட், கமாடிட்டி எனக்கு பிடித்த மார்க்கெட், ஃபாரெக்ஸ் எனக்கு பிடித்த மார்க்கெட். ஆனால் என்எஸ்சி, பிஎஸ்சியோ 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் இயங்காது. கமாடிட்டி மார்க்கெட்டோ 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் இயங்காது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோ சாட்டர்டே சண்டே இயங்காது. ஆனால் கிரிப்டோ கரன்சி நெவர் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. 24 மணி நேரம் வாரம் ஃபுல்லாவும் வருடம் முழுதும் இயங்கிக்கிட்டு இருக்கிறதால தான் கிரிப்டோ கரன்சியோட ஆண்டு வருமானம் 120%-லிருந்து 360% வரைக்கும் மேல் நோக்கி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதனால கிரிப்டோ கரன்சி எல்லாரும் விரும்புறாங்க. அதே மாதிரி நம்மளோட பணம் நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஷேர்ஸை நீங்க வித்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேல அது கஷ்டம். அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வருது அது கஷ்டம். ஆனால் கிரிப்டோ கரன்சியில அப்படி கிடையாது. அதிகபட்சமா நீங்க ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட பணத்தை நீங்க ஜிபே வழியாவோ, போன்பே வழியாவோ, பேங்க் வழியாவோ நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்றது கிரிப்டோ கரன்சியோட சிறப்பான ஒரு அம்சம். எல்லாரும் கிரிப்டோ கரன்சியை நேசிக்கிறதுக்கு இது ஒரு காரணம். அடுத்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கமாடிட்டி, ஷேர் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் எல்லாம் இருக்கு. பொதுவா எல்லாருமே தொழில் பண்றோம், ஆனா லாஸுக்கு யாருமே தொழில் பண்ண மாட்டோம். ஆனா ஷேர் மார்க்கெட்ல மட்டும்தான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு தன்னோட லாஸை வந்துட்டு
சரி கட்டிட்டு இப்போவே லாஸ் ஆயிட்டா போதும், இன்னும் கொஞ்சம் அதிகமா லாஸ் ஏத்துக்க கூடாதுன்றதுக்காக ஸ்டாப் லாஸ் அப்படின்ற வைக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஆனால் கிரிப்டோ கரன்சில ஸ்பாட் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட்ல மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜியே இல்லை. லாஸே இல்லாம பொறுமையா இருந்தா லாபம் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ ஒரே ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். கிரிப்டோ கரன்சில என்னென்ன வகையில சம்பாதிக்கலாம்னா, நீங்க ஒண்ணு மைனிங் பண்ணலாம், இல்ல ஹோல்டிங் பண்ணலாம், இல்ல ஸ்டாக்கிங் பண்ணலாம், இல்ல ட்ரேடிங் பண்ணலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுங்களா? மைனிங், ஹோல்டிங், ஸ்டாக்கிங் இதெல்லாம் நடக்கணும்னா ட்ரேடிங் நடந்தாதான் முடியும். ஸோ மைனிங்னா என்னங்க? பேங்கர் செய்யக்கூடிய வேலையை மைனிங்ன்றவங்க செய்வாங்க. ஒருத்தர் இருந்து ஒருத்தர் காயினை வாங்கும் போது விற்கும் போது சென்ட்ரலைஸ்டா அந்த வேலை செய்யக்கூடியவங்க தான் மைனிங். அப்போ ட்ரேடிங் இருந்தால் தான் அது நடக்கும். ஹோல்டிங்னா என்னங்க? இடத்தையோ தங்கத்தையோ வாங்கி வச்சுட்டு ஏறும்போது விற்கணும். எப்பங்க இடம் ஏறும், எப்பங்க தங்கம் ஏறும்? யாராவது ஒருத்தவங்க தங்கத்தையோ இடத்தையோ வாங்கி வித்தா தானே ஏறும். அதான் ட்ரேடிங். ஸ்டாக்கிங்னா என்னங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பேங்க்ல போய் நம்ம கிட்ட இருக்க பணத்தை வந்து எஃப்டிஓ ஆர்டிஓ போடுறோம். ஸோ அந்த பணத்தை எடுத்து அவங்க பேங்க் லோன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதனால நமக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை யாராவது வாங்குறதுக்கு ரெடியா இருந்தாதான். அதே மாதிரி தான் நம்ம ஸ்டாக்கிங் பண்ணக்கூடிய அந்த கிரிப்டோ காயின்ஸை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கும் ட்ரேடிங்ல இருந்தாதான் அந்த ஸ்டாக்கிங்கை எல்லா நிறுவனமும் எடுப்பாங்க, எல்லா எக்ஸ்சேஞ்சும் எடுப்பாங்க. இதை தான் நீங்க பார்க்க போறீங்க. சரி, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை நம்ம பார்க்கணும். வளரும் தொழில நடக்கக்கூடிய அதே விஷயம் தான் கிரிப்டோ கரன்சில நடக்குது. வளர்ந்த தொழில என்னென்னங்க நடந்துச்சு? சாதாரண ஒரு பெப்சிக்கோ ஒரு கொக்கோ கோலாக்கோ போலி இருக்கு இல்லையா? நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு ஹமாம் சோப்ல இருந்து ஒரு ஷாம்புல இருந்து போலிகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு மேகில இருந்து ஒரு சக்தி மசாலா இருந்து போகில் இருக்கு. அதே மாதிரியே தான் ஒரு டாக்டர்ல இருந்து வக்கீல்ல இருந்து போலி இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு அந்த கம்பெனி என்ன பண்றாங்க? போலி எது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக நிறைய விழிப்புணர்ச்சி கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரிதான் கிரிப்டோ கரன்சியிலும் நிறைய போலிகளான விஷயங்கள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் தான் நீங்க இந்த கிரிப்டோ கரன்சி விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியில பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க சோசியல் மீடியால இருந்து தான் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஆனால் சோசியல் மீடியால இருந்து எங்ககிட்ட நீங்க வந்தாலும் எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் வேல்யூ இருக்கு. எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் அங்கீகாரம் இருக்கு. எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இருக்கு. இந்த அட்ரஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ எதுவுமே இல்லாத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாய் டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை வார்த்தையால உங்களை கவர்ந்து இழுக்கப்பட்டு, நான் உங்களுக்கு ட்ரேடிங் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பணத்தை வாங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று உருவாக்க சொல்லுவாங்க. அது மட்டும்தான் கரெக்டா இருக்கும். ஆனா அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், நீங்க ஒரு நகையை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் எப்படி உரிமை உள்ளது ஒரு நகை கடையோ, அதே மாதிரியே கிரிப்டோ கரன்சியை நீங்க எந்த விதமான ஒரு ட்ரஸ்ட் வேலட்ல இருந்தோ, எந்த விதமான ஒரு வெப்சைட்ல இருந்தோ நீங்க வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது. அது அரசாங்கத்தை அனுமதியே கொடுக்கல. அப்ப எங்கெங்க வாங்கணும் விற்கணும்? எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கணும் விற்கணும். ஆனா எக்ஸ்சேஞ்சில் உங்களை கிரிப்டோ கரன்சியை வாங்க சொன்னாலும் உடனடியாக உங்களோட கிரிப்டோ கரன்சியை அவங்களுக்கு சொந்தமான இந்த வெப்சைட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டை உருவாக்குறதுக்கு ஒரு இந்திய மதிப்புல ஒரு 5,000 தான் ஆகும். இதுல ஒரு வாட்டி 2 வாட்டி உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. அடுத்து உங்களோட பணத்தை கொடுக்க மாட்டாங்க. நீங்க லெவல் மாறிட்டீங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் ஆள் சேர்த்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பணம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் பணம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. போட்ட பணத்தை திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. பல்வேறு காரணங்கள் சொல்லி கடைசியில வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்த தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா டெய்லியும் மீட்டர் ஓடுற மாதிரி டெய்லியும் பணம் மாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எட்டு சொரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்லேட்ல சொரக்கா அப்படின்னு எழுதிட்டு அதை கூட்டு வைக்க முடியுமானா முடியாது. அதுதான் அந்த பழமொழியோட அர்த்தம். அதே மாதிரிதான் உங்களுக்கு கிட்ட இருக்க வேலட்ல டெய்லி வந்துட்டு பல ஆயிரக்கணக்கான ரூபா இருக்கிற மாதிரியோ பல கோடி ரூபா இருக்கிற மாதிரியோ காட்டுமே தவிர அதுல இருந்து உங்களால பணத்தை எடுக்கவே முடியாது. ஸோ இதை நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமா இந்த விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி நடத்துறோம். ஏறத்தாழ 3.5 வருஷமா நடத்துற விழிப்புணர்ச்சியோட பேரு இந்த கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த பேர்ல யாருமே முதல்ல இல்லை. இப்போ இந்த பேர்லயும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரியலா நாங்கள் இதை பண்ணும்போது இந்த நிறுவனங்கள்லாம் இயங்கிட்டு இருந்துச்சு. இந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து ஏகப்பட்ட கொலை மிரட்டெல்லாம் வந்துச்சு. ஆனால் நாங்கள் அரசாங்கம் சொல்லி தான் இந்த விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிச்சோம். அதனால எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியால நிறைய டெலிகிராம் சேனல்ல கூட ஆசை வார்த்தையை காமிச்சு உங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா இழுக்கிறாங்க. $400 போட்டா 10 நாள்ல $4,000 வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில ஊர்கள்லாம் இருக்கு தமிழ்நாட்டில். அந்த ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வருமானம் வருதுனால இந்த தொழில வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வருமானம் வந்தாதாங்க அது நேர்மை. அதிகமான வருமானம் வந்தால் கண்டிப்பாக அது ஃப்ராட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நமக்கு இருக்க அதிகப்படியான கடனாலையும் அதிகப்படியான கடமையாலையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெய்லி பணம் வருமா, வாரம் வருமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தயவு செஞ்சு ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோங்க. எந்த ஒரு தொழில் அதிபரா இருந்தாலும் அந்த தொழில் அதிபர் என்ன நினைப்பார் அப்படின்னா, இன்னைக்கு லாபம் வந்துச்சுன்னா இது நாளைக்கான நஷ்டம் அப்படின்னு எடுத்துக்குவாரு. இன்னைக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா இது நாளைக்கான லாபம் அப்படின்னு எடுத்துக்குவாரு. அப்ப அவர் லாபமா நஷ்டமான்னு சொல்லிட்டு எப்ப பாப்பாரு அப்படின்னா 1 வருஷம் பாப்பாரு. இன்னொரு உண்மையை சொல்றேன் கேட்டுக்கங்க. நீங்க இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் நாளைக்கு எந்த பிசினஸ் வேணா நீங்க தொடங்க போலாம். ஆனா அந்த பிசினஸ்ல வெற்றி அடையணும்னா நான் சொல்ற ஒரே ஒரு சூட்சமத்தை பண்ணுங்க. ஒரு தொழில் நேர்மையா இருக்கான்னு பாருங்க. அந்த தொழிலை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000 நாட்களுக்கு பண்ணணும்.
அந்த தொழில் நீங்க 1000 நாட்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த தொழில் உங்களை பாதுகாக்கும். அந்த 1000 நாட்களுக்குள்ள பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழிலும் உங்களை பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்றதை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் அதை லைஃப் டைமா பண்ண கத்துக்கங்க, லாங் டைமா பண்ண கத்துங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, உங்க பசங்களை ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த நிறுவனம் 1 வாரமோ 10 நாளோ 2 வாரமோ 1 மாசமோ நடந்தா அந்த நிறுவனத்துல நீங்க வேலை செய்வீங்களா, இல்ல அந்த நிறுவனத்துல உங்களை பசங்களை அனுப்புவீங்களா? அப்படி இருக்கும்போது எதற்காக ஒரே வாரத்துல எனக்கு லாபம் வேணும், ஒரே மாசத்துல எனக்கு லாபம் வரும்னு ஏன் நினைக்கிறீங்க? லாங் டைமா நினைங்க. இது ஒரு பிசினஸ் அப்படின்றத புரியுங்க. இந்த மாதிரியான உங்களோட எண்ணத்தால தான் உங்களை என்ன பண்றாங்க, குறி வச்சு ஏமாத்துறதுக்கான பல கும்பல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ லாங் டைமா பார்க்கக்கூடிய பிசினஸ் என்னைக்குமே நல்லா இருக்கும். குயிக் மணி, ஃபாஸ்ட் மணி, ஃபேண்டசி மணி, இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஏமாற்றக்கூடிய மணி அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஸோ வெரி ஸ்ட்ராங்கா நீங்க இருக்கணும் அப்படின்னா லாங் டைமா பண்ணுங்க, லைஃப் டைமா பண்ணுங்க. அது எந்த பிசினஸா இருந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். சரி, இது மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு. என்ன அப்படின்னா வெரி சிம்பிள். ஸோ இதே மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சிலையும் இருக்கு. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் வந்து உருவாக்கி தரத்துக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு விளம்பரங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அம்பானியோட ஷேர் மார்க்கெட், அதானியோட ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல நிறைய பார்த்துருப்பீங்க ஷேர்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு பின்னாடி அந்த ஷேர்ஸை உருவாக்குறாங்க. இங்க பாருங்க, எந்த விதமான ப்ராஜெக்ட்டுக்குமே இல்லாம சும்மாவே இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி தரத்துக்கு ரெடியா இருக்காங்க. 4000 5000 கொடுத்தா போதும், கிரிப்டோ கரன்சி உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஏன்? இதெல்லாம் போலிகளுங்க. பேங்க்னு சொல்லிட்டு ஒரு உண்டியலை நம்ம வீட்டில் வச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரிதான்றதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஏமாந்தா அவரை வச்சு ஒரு 4 பேரை ஏமாத்துறதுக்காக நல்ல விஷயமா இருக்கக்கூடிய எம்எல்எம் பிளானை யூஸ் பண்றாங்க. அதிகமா எம்எல்எம் பிளானால நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்களே இல்லாம சின்ன சின்ன ஒரு நம்மளுக்கு கொடுக்க நெட்வொர்க்கை வச்சு பெரிய லெவல்ல பணத்தை சம்பாரிச்சு பெரிய லெவல்ல வெற்றி கண்டவங்க வெளிநாட்டுல இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே எம்எல்எம் பிளானை நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏமாற்று வேலைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும், தப்பிக்கணும் அப்படின்னா 4 விஷயத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். சிறந்தது எது, காயினா டோக்கனா, இதை பத்தின ஒரு புரிதல் வேணும் உங்களுக்கு. அடுத்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காயின் லிஸ்டிங்னா என்ன, டீலிஸ்டிங்னா என்ன, இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து காயின் லாக்கிங் செய்வது சரியானதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பாதுகாப்பான பிளாக் செயின்னா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா காயின்னா என்ன, டோக்கன்னா என்ன, இதை பத்தி நான் ரொம்ப வளவலான்னு பேசாம ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கங்க. காயின்னா என்னன்னா அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு பிளாக் செயின் வச்சிருப்பாங்க. டோக்கன்னா எதுனா வேற ஒரு பிளாக் செயின்ல இயங்கிட்டு இருப்பாங்க. அப்ப பிளாக் செயின் வச்சிருந்தா அது வந்து ரொம்ப வசதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம் கார்டு யூஸ் பண்றோம் இல்லையா, ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்றோம், ஜியோ நெட்வொர்க் வச்சிருக்காங்க, ஜியோ மொபைலும் வச்சிருக்காங்க. அது மாதிரிதான் காயின்ன்றதும் பிளாக் செயின்ன்றதும். ஆனா ஐபோனும் இருக்கும், ஓப்போவும் இருக்கும், ஒன் பிளஸ் நாடும் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜியோவோட சிம் கார்டை மட்டும் வாங்கி எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நேரா உள்ள இன்பில்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் டோக்கன்றதும். அப்போ நீங்க என்ன பார்க்கணும்னா காயினா டோக்கனான்னு பார்க்க கூடாது. இந்த காயின் நான் வாங்கினாலும் டோக்கன் நான் வாங்கினாலும் என்னோட பணத்தை வாங்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். ப்ராஜெக்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். காயினை விற்கிறதே ப்ராஜெக்ட் இருக்க கூடாதுங்க, காயினுக்கு பின்னாடி இருக்க ப்ராஜெக்ட் நீங்க பார்க்கணும். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா இந்த டீலிஸ்டிங் என்றால் என்ன, லிஸ்டிங் என்றால்ன்றதை புரிஞ்சுக்கணும். பொதுவா வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு எப்படி உங்களோட நீங்களே நாளைக்கு ஒரு நல்ல நிறுவனம் வளர்ந்தீங்க அப்படின்னா உங்க கம்பெனியை நீங்க லிஸ்ட் பண்ணலாம். நீங்க கரெக்டான ஓப்பன் ஆடிட்டிங் இருந்துச்சு அப்படின்னா, சரியான நேர்மையான முறையில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட கம்பெனியை வந்துட்டு மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலயோ இல்ல யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலோ லிஸ்ட் பண்றதுக்கு அனுமதிப்பாங்க. ஆனால் நீங்க எதை நோக்கி செய்யக்கூடிய வருமானம், அதாவது உங்களோட கம்பெனி நிறுவனம் அப்படின்றத பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா இருந்தீங்கன்னா அதுல யாராவது ஒருத்தவங்க உங்களோட ஷேர் மார்க்கெட்டை வாங்கினாங்க, ஷேர் மார்க்கெட்ல உங்க ஷேர்ஸை வாங்குறாங்கன்னா நீங்க தங்கத்துல முதலீடு பண்ணக்கூடாது. நீங்க வேற எதுவும் ஒரு மோட்டார் நிறுவனத்துல முதலீடு பண்ணக்கூடாது. நீங்க ரியல் எஸ்டேட்ல மட்டும் தான் நிறுவனம். அப்படின்னு நீங்க மாற்றா செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே உங்களோட கம்பெனியை டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இதை யார் இங்க பண்ணுவாங்கன்னா சிபிஐ பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே கிரிப்டோ கரன்சிலேயே இருக்குது. இங்க யார் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு வச்சிருக்காங்க. ஸோ லிஸ்டிங்ன்றது டீலிஸ்டிங்ன்றது கரெக்டான விஷயம் தான், மக்களுக்கு நல்ல விஷயம் தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து காயின் லாக்கிங் பண்றது சரியா அப்படின்னா காயினை யாருமே லாக்கிங் பண்றது கிடையாது, காயின் வாங்குறவங்கள தான் லாக்கிங் பண்றாங்க. பொதுவா வெளிநாட்டவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஐஎம்ஏ கிரிப்டோ ஓனர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிரிப்டோ நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து கிரிப்டோ ஓனரா இருக்கேன், நான் பல ஆயிரம் கிரிப்டோக்கு ஓனரா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி பண்றேன்னு கிரிப்டோ கரன்சியை வாங்கினோடனே உடனே எடுத்து லாக்கிங் பண்றாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. காய்கறி வாங்க போறீங்க, காய்கறி எல்லாம் எடுத்து ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல டெபாசிட் பண்றாங்களா? இல்ல.
நகை வாங்க போறீங்க, நகையை வாங்கிட்டு அப்படியே நேரா வந்து நகை கடையில டெபாசிட் பண்றாங்களா? இல்ல. அப்ப ஏன் காயினை மட்டும் வாங்கி அங்க இருக்கிற நிறுவனத்திலேயே நீங்க டெபாசிட் பண்றீங்க? அவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்ககிட்டயே நீங்க ஸ்டாக்கிங் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா மாசத்துக்கு ஒரு ட்ரிப் 3% கொடுக்குறேன், 5% கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை காட்டுறாங்க. சோ எதனால அப்படின்னா, நீங்க அந்த காயினை வாங்குற நேரத்துல உங்களால காயினை 5 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு விற்க விடாத மாதிரி பண்றதா லாக்கிங். இப்ப லிட்டரலா நீங்க என்ன பண்றீங்கன்னா, காயினுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனா மாசம் ஆனா சில பெர்சன்டேஜ் மட்டும் வாங்குறீங்க. அப்போ நீங்க வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்க. அவங்க என்ன பண்றாங்க, ரியல் கிரிப்டோல யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, பணக்கார ஆகிறாங்கன்றது புரிஞ்சுக்கங்க. காயின் லாக்கிங் பண்றது நம்ம சொல்றவே கூடாது, செய்யறதே கூடாது அப்படின்றத நம்ம சொல்றேன். சரிங்களா? அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் லெட்ஜர். சோ இது வந்து ஒரு கணக்கு புத்தகம் மாதிரி, வெளிப்படைத்தன்மையான இருக்க கணக்கு புத்தகம் அப்படின்னு இருக்கு. ஜனநாயக நாடுன்னு ஒண்ணு இருக்குது, சர்வாதிகார நாடுன்னு இருக்கு. ஜனநாயக நாட்டுல யார் வேணா கேள்வி கேட்கலாம், சர்வாதிகார நாட்டுல யாருமே கேள்வி கேட்க முடியாது. இங்க ஜனநாயக நாடுன்றது பப்ளிக் பிளாக் செயின் மாதிரி, சர்வாதிகார நாடுன்றது இந்த பிரைவேட் பர்மிஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு. என்னன்னா, நிறைய பேர் கொத்தடிமைகளாவே இருந்தாங்க. எப்படின்னா, கடன் கொடுத்தவங்ககிட்ட மட்டுமே கணக்கு புத்தகம் இருக்கும், வேலை கொடுத்த முதலாளிகிட்ட மட்டுமே கணக்கு புத்தகம் இருக்கும். அப்ப படிக்காத மக்கள் நிறைய பேர் கொத்தடிமையா இருந்தாங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு கொண்டு வந்தாங்க. என்னன்னா, யார் கடன் வாங்குறாங்களோ அவங்க கிட்ட ஒரு புத்தகம் கணக்கு நோட்டும், யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட ஒரு கணக்கு நோட்டும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அதுலயும் நிறைய குளறுபடிகள்லாம் இருந்ததாலதான் சதோஷி நாகமோட்டோ என்ன பண்ணார் அப்படின்னா, எப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷனே இல்லாத ஒரு மணியை வந்து கொண்டு வந்தாரோ, அதை ஏன் பிளாக் செயின்ல கொண்டு வந்தார் அப்படின்னா, வெளிப்படைத்தன்மையா இருக்குன்றதால தான் பிளாக் செயின்ல கொண்டு வந்தாரு. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் பிளாக் செயின். இந்த பப்ளிக் பிளாக் செயின் என்னன்னா, இப்ப சமாதானி சார் இருக்காரு. சமாதானி சார் எனக்கு ஒரு கிரிப்டோ கரன்சி அனுப்புறாரு, நான் அவருக்கு ஒரு கிரிப்டோ கரன்சி அனுப்புறேன். நானும் சமாதானி சாரும் என்னென்ன கிரிப்டோ கரன்சியை புழங்குறோம்ன்றத என் வீட்டில் இருக்கிற என்னோட மனைவியோ சமாதானி சார் மனைவியோ பார்க்கலாம். வெளிப்படைத்தன்மையா பப்ளிக் பிளாக் செயின்ல அந்த பதிவு இருக்கும், அந்த அட்ரஸோட இருக்கும். நாங்க யாரு, எங்களோட ஆதார் கார்டுன்னா பேன் கார்டுன்னெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா அந்த அட்ரஸ் வச்சு இந்த அட்ரஸ்ல போனாங்க, கொடுத்தாங்களா வாங்கினாங்களான்றது வெளிப்படைத்தன்மையா பார்க்கலாம். அதுதான் வெளிப்படைத்தன்மை. அந்த வெளிப்படைத்தன்மையா இருக்காததுதான் அந்த பிரைவேட் அண்ட் பப்ளிக் பிரைவேட் பிளாக் செயின் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். சோ அதுல தயவு செஞ்சு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இறங்குறத நிறுத்துங்க. என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, ரோட்ல யாராவது ஒருத்தரை பாக்குறோம், ஸ்மைல் பண்றோம், அவங்க எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம சொந்தக்காரங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நேர்மையானவங்களா இருக்கணும். அதே மாதிரி கிரிப்டோ காயின்ஸை வாங்கி விற்கிற வர்த்தகம் பண்ணும்போது அந்த காயின் எப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த காயின் ஏறுதா வாங்கலாம், இறங்குதா விற்கலாம். ஆனால் நம்ம ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கிரிப்டோ கரன்சி நேர்மையானதா இருக்கணும். அப்படின்னா வெளிப்படைத்தன்மையா இருக்கக்கூடிய இந்த பிளாக் செயின்ல, பப்ளிக் பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய காயின்ஸா வாங்குறது பெஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. மேக்ஸிமம் வந்து ஸ்கீம் பேஸ்ட் காயின்ஸ் பண்றவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க நினைச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, காயின்ஸை வந்து உருவாக்கும் போது ஒரு காயினும், அதுக்கப்புறமா அந்த காயினை வந்துட்டு அதிகப்படுத்துவாங்க. கேட்டா கம்யூனிட்டி நாங்க வளர்க்க போறோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அதை ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நாட் ஓன்லி தமிழ்நாடு, உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு விழிப்புணர்ச்சி தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த பிளாக் செயின் எல்லாம் போய் பாருங்க, இந்த வெப்சைட்லாம் போய் பாருங்க. படைக்கப்பட்ட காலகட்டத்தில இருந்து இன்னை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வெளிப்படைத்தன்மையா இருக்கும். அதே மாதிரி இன்னை வரைக்கும் சதோஷி நாகமோட்டோ யாருன்னு தெரியாதுங்க. ஆனா அவர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிட்காயின், அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த பிளாக் செயினை உலக அரசாங்கம் ஏத்துக்கிட்டாங்க, யூகே அரசாங்கம் ஏத்துக்கிட்டாங்க, அப்புறம் செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து ஏத்துக்கிட்டாங்க. இவங்க எப்படின்னா, இங்க ஷேர் மார்க்கெட்ல சிபி இருக்காங்க இல்லையா, அது மாதிரி யூஎஸ்ல வந்து செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் தான். ஸோ அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அவங்க ஏத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இஎஃப்டியே கொடுத்துட்டாங்க. ஸோ பாண்டே நீங்க வாங்கலாம். ஸோ பாருங்க, பிளாக் கிராஸ் நிறுவனத்தை பத்தி நீங்க கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா நிறுவனத்தை பத்தி நீங்க கொஞ்சம் பாருங்க. இந்த நிறுவனத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிட்காயின் நீங்க வாங்குறதுக்கான ஒரு பாண்டே வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு பாண்டே வாங்கலாம். அவங்க என்னங்க பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்சேஞ்சில் போட்டு ட்ரேடிங் பண்ணி ஃபண்டை ரேஸ் பண்ணுவாங்க. அதே விஷயத்தை தான் 3 வருஷமா பணத்தை யார்ட்டையுமே கொடுக்காம நம்ம அக்கௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்றது எப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வெரி சிம்பிள். காயின் ஜிக்கோ, காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு 2 வெப்சைட் இருக்கு. அதுல ஒரு வெப்சைட் இருக்குது காயின் மார்க்கெட் கேப். ஸோ இந்த வெப்சைட்குள்ள நீங்க போங்க. இதுல நீங்க போனீங்க அப்படின்னா பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். எவ்வளவு கிரிப்டோ காயின்ஸ் இருக்கு, எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, எவ்வளவு ஒட்டுமொத்த கிரிப்டோவோட சொத்து இருக்குது, 24 மணி நேரத்துல ஏற்றங்கள் எந்த லெவல்ல இருக்குது, கிரிப்டோ கரன்சியோட பிட்காயினோட டாமினேஷன் எந்த லெவல்ல இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்சை உருவாக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல எக்ஸ்சேஞ்சில் தான் உங்களோட காயினை வாங்கணும், எக்ஸ்சேஞ்சில் தான் உங்க காயினை விற்கணும். நிறைய பிரைவேட் வேலெட்ல, நிறைய வெப்சைட்ல நீங்க வாங்கும் போது அதுல ஒரு வேல்யூ காட்டும், ஆனா அந்த வேல்யூ உண்மை இல்லை.
நீங்க எக்ஸ்சேஞ்சில் காட்டும் போது எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கவே மாட்டாங்க, அந்த வேல்யூவே காட்டாது, ஜீரோ காட்டும். அந்த மாதிரி போலிகள்லாம் நிறைய இருக்கு. அதனாலதான் எக்ஸ்சேஞ்சிலேயே வாங்கணும். அதாவது நீங்க ஒரு பொட்டி கடையில போயிட்டு ஒரு 2000 நோட்டு வாங்குறீங்க, அந்த 2000 நோட்டு கொண்டு போயிட்டு ஏடிஎம்ல போட்டீங்கன்னா உள்ள எடுத்துக்காது, பேங்க்ல போட்டீங்கன்னா இது வந்து கள்ள நோட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நீங்க ஒரு பிரைவேட் வேலெட்ல வாங்கக்கூடியது நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்வேல்யூட் கிரிப்டோ காயின்ஸா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அப்ப வேல்யூடு கிரிப்டோ காயின்ஸா இருக்கணும்னா அது நீங்க எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கணும், எக்ஸ்சேஞ்சில் தான் விற்கணும். இப்போ நீங்க ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கணும். எப்படி? நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ். நாங்க இதை ரெக்கமெண்ட் பண்றோம் இப்ப இல்ல 3 வருஷமா. ஏன்? செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அடுத்து இந்திய நாட்டோட எஃப்ஐயூட கண்ட்ரோல்ல இருக்காங்க, பினான்ஸ் இன்டெலிஜென்ட் யூனிட்னு சொல்லுவாங்க, அந்த கட்டுப்பாட்டுல இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 19 நாடோட சட்டத்திட்டங்களை ஏற்று நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனமா இருக்காங்க பைனான்ஸ். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிக்கெல்லாம் ஒரு ஆக்ட் இருக்கு, ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட். அந்த ஆக்ட்ல தான் வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி நீங்க எந்த கிரிப்டோ கரன்சி வேணா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பினான்ஸ் வழியா போயிட்டு நீங்க வாங்கலாம், விற்கலாம். சரி, இப்போ அதை தாண்டி நான் ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கி வச்சா நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறேன், நான் என்ன கிரிப்டோ கரன்சியை வாங்கி வைக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்க இதுல நீங்க நேரத்தை டச் பண்ணுங்க, ஏகப்பட்ட கிரிப்டோ கரன்சி வரும். ஆனா அந்த கிரிப்டோ கரன்சியை வாங்கி வைக்கிறதுக்கு 3 நியாயமான ரீசன்ஸா நீங்க பாத்துக்கோங்க. ஒன்னு என்னன்னா என்னோட ஃபேமிலிக்காக வேண்டிய ஒரு சொத்து, இன்னொன்னு என்னன்னா என்னோட கனவு, அடுத்து என்னோட கடன், ஸோ என்னோட கடமை. இதுக்கெல்லாம் நான் வாங்குற சம்பளத்தாலேயோ என்னோட வருமானத்தாலேயோ முடியாது. அதற்காக ஒரு பல லட்சம் மடங்கு வளரக்கூடிய ஒரு சொத்து வேணும், அதற்காக நான் கிரிப்டோ கரன்சியை வாங்கி வைக்கிறேன் அப்படின்ற நேர்மையான முடிவா இருந்தா மட்டும் நான் சொல்றதை கேளுங்க. ஏன்னா இது இல்லாம பல பேர் கிரிப்டோ கரன்சியை வாங்குறாங்க. என்ன ஒரு பெரிய ஹோட்டல்ல கூப்பிட்டாங்க, டான்ஸ் ஆடினாங்க, பெருசா சாப்பாடு போட்டாங்க, என்ன ஒரு துபாய் கூட்டு போறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான ஃபேண்டசியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் வந்து கிரிப்டோ காயின்ஸ் வாங்கக்கூடாது. இந்த மாதிரியான ரீசன்ஸா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க, டாப் 100 காயின்ஸை வாங்கி வைங்க. ஸோ எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் என்ன காயின் சார் வாங்கி வைக்கிறது அப்படின்னு. பிட்காயினை கூட வாங்கி வைங்க, என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த டாப் 100 காயின்ஸ் அப்படின்றது கண்டிப்பா ஏறும், கண்டிப்பா இறங்கும், நம்ம பெரிய லெவல்ல லாபம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் இருக்கு, இது இறங்குறதுக்கு 1000 ரீசன் வரும். ஏன்னா திடீர்னு ஃபேக்கான ஒரு நியூஸ் வந்தாலும் இறங்கும், அப்புறம் ரூமர் வந்தாலும் இறங்கும், அதுக்கப்புறம் ஏதாவது நாட்டில் வார் வந்தாலும் இறங்கும். ஸோ இது 0.5 இருந்து 1% இறங்குச்சு அப்படின்னா எல்லா காயினும் டக்கு டக்குன்னு இறங்கிடும். என்ன ரீசன் தெரியுமா? எல்லா காயினும் வித்துட்டு முதல்ல பிட்காயின் வாங்குவாங்க, ஏன்னா பிட்காயின் டக்குன்னு ஏறும். ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ் பொறுமையா தான் ஏறும், ஆனால் பொறுமையா ஏறினாலும் கிட்டத்தட்ட 90% கீழே போனாலும் அது ஏறும்போது பெரிய லாபத்தை தரும். ஸோ பிட்காயினோட பெர்சன்டேஜஸ் அதிகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ட் காயின்ஸுங்கள் ஏறும். அதனால தான் நிறைய ஆல்ட் காயின்ஸ் சேர்த்து அந்த 100 காயின்ஸில் நீங்க வாங்கி வைங்கன்னு நம்ம சொல்றோம். சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த ஒன்று சொல்லிட்டு, வெரி ஃபண்டாஸ்டிக்கான விஷயம். எத்தனை பேருக்கு தெரியும், நீங்க உலகத்திலேயே தலை சிறந்த காயினா இருக்கக்கூடிய 15 காயின்ல 9 காயின்ல உங்களுக்கு நேரமே இல்லாட்டி பரவாயில்ல ஆட்டோ ட்ரேடிங் நீங்க பண்ணலாம். நீங்க எதையுமே பண்ண வேணாம், ஆட்டோ ட்ரேடிங் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. உங்களோட எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கிட்டு உங்க அக்கௌண்ட்லயே வச்சுட்டு நீங்க ஆட்டோ ட்ரேடிங் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட காயினை அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். நீங்க பெரிய லெவல்ல லாபம் பார்க்கலாம். எவ்வளோ? வருஷத்துக்கு 120% இருந்து 360% வரைக்கும் நீங்க லாபம் சம்பாதிக்கலாம். நீங்க எதுவுமே பண்ணணும், எனக்கு நிறைய வேலை இல்லை, என்னால முடியாது அப்படின்னா கூட நீங்க இந்த ஆட்டோமேஷன் ட்ரேட் பண்ணலாம். இதை பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். சரி, முதல் விஷயத்துக்கே வந்துறேன். சரி, இப்ப இந்த கிரிப்டோ காயின்ஸை நம்ம வாங்கி வைக்க சொல்றோம் இல்லைங்களா, டாப் 100 காயின்ல. அதுல உதாரணமா சொல்றேன், 14வது இடத்துல இருக்கிற ஷிபானுன்னு ஒரு காயின் இருக்கு, 77வது இடத்துல பிக்டோரன்ட் ஒரு காயின் இருக்கு. இந்த காயினோட விலை எவ்வளவு தெரியுமா? டாப் 100 இருக்கிற காயினோட விலை, பைனான்ஸ்ல இருக்கிற காயினோட விலை ₹1 கீழே, நயா பைசா. யோசனை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து இந்த டாப் காயின் சொல்லக்கூடிய எலான் மாஸ்க்கு பிடிச்ச காயின் சொல்ல டோஜி. ஸோ இவர் வந்துட்டு ஒரு அதிகாரியா அனுமதி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் அதுல கூட டோஜின்னு சொல்லிட்டு அவரோட பேருக்கு பின்னாடி வந்து போட்டு கொடுத்தாங்க யூஎஸ் கவர்மெண்ட், ரைட்டுங்களா? அண்ட் அந்த காயினோட விலை எவ்வளவு தெரியுமா? ₹35.62. இந்த காயினோட விலை ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெறும் ₹7 இருந்துச்சு. இப்ப இந்த காயினோட விலை ₹35.68 இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி 100ல இருக்கக்கூடிய காயினோட விலையே இவ்வளவுதான் அப்படின்னும் போது ஆக கடைசியில் இருக்கிறது பினான்ஸ்லேயே இல்லாத ஒரு கம்யூனிட்டி காயினோட விலை வந்து அதிகமா விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் என்னன்றதை யோசனை பண்ணி பாருங்க. இதுக்கு மேல எந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்டா ஒரு விஷயத்த சொல்றேன், பினான்ஸ் ஃபீட்ஸ் அப்படின்னு இருக்குது. டெலிகிராம் சேனல்லையோ வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ ஏதோ ஒரு போலியான விளம்பரங்கள்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் ஃபீட்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ்ல நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட் ஆயிட்டு ஸோ அவங்களுக்கு பிடிச்சமான காயினை போட்டு ஃபேக் நியூஸ் பண்ணுவாங்க. நம்பாதீங்க. ஏன்னா பினான்ஸ்குள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பினான்ஸை தாராளமா நம்பலாம். 186 மில்லியன் ட்ரேடிங் பீப்புள் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பீப்புள் உலகம் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் அவங்க தான். ப்ராப்பரா ஒரு கேவிசி, ஒருத்தரால ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் பைனான்ஸ் வச்சுக்க முடியும்.
நீங்க யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட நான் 2-3 பைனான்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு சொல்லவே முடியாது. அவங்க ஃபேமிலி பேர்ல வேணா வச்சிருக்கலாம், கார்பரேட் பேர்ல ஒன்று வச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வெரி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்படி இருந்தா கூட லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் 8.9 lakhs போஸ்ட் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு எவ்ரி 24 ஹவர்ஸுக்கும். 100% செக்யூர்ட். ஸோ எதனால அப்படின்னா, யார் பேர்ல கேஒய்சி பண்றீங்களோ அவங்க பேர்ல இருக்கிற ஜிபே, போன்பே, பேங்க் அக்கௌண்ட் மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட டைரக்டா நீங்க போய் டெபாசிட் பண்ணலாம் யூஎஸ்டிடியா வாங்கி, அண்ட் வித்ராவல் நீங்க ட்ரேடிங் பண்ணி வித்ராவலும் பண்ணலாம். ஸோ இதுல நிறைய பேர் வந்துட்டு இதுல வித்ராவல் பண்ணா P2P அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, பீப்புள் டு பீப்புள் ஆப்ஷன் இருக்கு. இதுல நிறைய பேர் வித்ராவல் பண்ணும்போதும் நிறைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கு. ரொபோட்டா கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட ட்ரைனர், கோச் இவங்களை நீங்க அணுகுங்க, சொல்யூஷன்ஸ் எல்லாம் என்னன்றது சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்க மொபைல்லையோ இல்ல மெயில்லையோ இருக்க ஓடிபியை போட்டாதான் போகும், அதர்வைஸ் போவாது. சில பயோமெட்ரிக் சிஸ்டம்லாம் இருக்குது, அதாவது கை ரேகை வச்சாதான் போகக்கூடிய சிஸ்டம் இருக்குது. ஸோ அதனால 100% சேஃப். 24/7 365 டேஸ் நீங்க எப்ப வேணா வர்த்தகம் பண்ணலாம், எப்ப வேணா போடலாம், எப்ப வேணா எடுத்துக்கலாம். ஜீரோ, டோட்டலா ஜீரோவா இருக்கிறதால கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. பேங்க்ல ஜீரோ வந்தா ஃபைன்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. இவங்க தான் பைனியர். இதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது ஃப்ரீ. பொதுவா இந்த எக்ஸ்சேஞ்சில் நிறைய வகையான ஒரு ட்ரேடிங் பண்ணலாம். ஸ்பாட் மார்க்கெட் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க ஒரு இன்ஸ்டியூட்ன்றதால சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், அதுக்கான சிக்னல்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மாணவர்கள் யாரா இருந்தாலும் ரிஸ்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, லாஸே ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 100% நீங்க ஸ்பாட் மார்க்கெட்டை மட்டுமே சூஸ் பண்ணுங்க. ஸ்பாட் மார்க்கெட் மட்டும்தான் ரொம்ப நல்ல மார்க்கெட். ஃபியூச்சரும் ஆப்ஷன்ஸும் ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ் தான். ஆனால் அதெல்லாம் எக்ஸ்பர்ட் ட்ரேடர்ஸுங்களே நிறைய நஷ்டத்தை பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது பல இடத்துல நம்ம நஷ்டமாயிட்டு வந்துட்டு திருப்பி இன்னொரு இடத்துல நஷ்டமானோம் அப்படின்னா கிரிப்டோ பத்தின ஒரு நல்ல ஒப்பீனியன் போயிடும். அதனால ஸ்பாட் மார்க்கெட்டை மட்டும் தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த நேரத்துல நாங்க சொல்றோம். ஸ்பாட் மார்க்கெட்டுக்கு நாங்க சிக்னல் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஸ்பாட் மார்க்கெட்லயே பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரம் சரியான நேரம். எப்படிங்க சொல்றீங்க அன்பராஜன் கேட்டீங்கன்னா, சில சிஸ்டத்தை நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 21 மில்லியன் பிட்காயின்னா என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மைனிங்னா என்ன, ஹால்வின்னா என்ன, 2,10,000 பிளாக்ஸ்னா என்ன, ஏன் 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் ஹால்வின் ஒன்று வருது, அது வந்தா ஏன் கிரிப்டோ கரன்சி ஏறுது அப்படின்ற சில புரிதல் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, எக்ஸாம்பிளா 2,10,00,000 பிட்காயின் தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதை சதோஷி நாகமோட்டோ என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கோடியை மைனிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டார். மைனிங்னா என்னங்க, மைனிங்னா சுரங்கம்னு அர்த்தம். ஸோ தங்கத்தை வந்து மைனிங் சுரங்கத்துல இருந்து வெட்டி எடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹையரான ஒரு மிஷினரிஸ் எல்லாம் வச்சு பண்ண முடியாது. ஸோ இங்க வந்துட்டு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ், ஹைலி ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் வச்சு மைனிங் பண்ணுவாங்க. சரி, 2 கோடி இங்க இருக்கு இல்லையா, 10 லட்சத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கேம் விளையாண்டா, அக்கௌண்ட் ஓபன் பண்ணா, பீஸா வாங்கினா ஃப்ரீயாவே பிட்காயினை கொடுத்தாங்க. ஸோ சர்க்குலேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு பிட்காயினை இப்போ நான் சமாதானி சாருக்கு கொடுக்குறேன். சமாதானி சாருக்கு இருக்கிற ஒரு பிட்காயினை உங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ பேங்கர் செய்யக்கூடிய வேலையை எங்க செய்யக்கூடியது யாரு, மைனிங். ஸோ பேங்கருக்கு என்னோட ஆதார் கார்டு என்ன, என்கிட்ட அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குது, சமாதானி சாரோட அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மைனிங்ல இருக்கவங்களுக்கு என்னோட வேலட் அட்ரஸ் தெரியும், சமாதானி சார் வேலட் அட்ரஸ் தெரியும், அவ்வளவுதான். நான் அவருக்கு அனுப்புறேன் சில என்கிரிப்டான வார்த்தைகளை, சில பசில்ஸை வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மைனிங்ல இருக்கவங்க ஹைலி ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. அது யார் சால்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பிளாக் ஃபில் ஆயிடும். அந்த ஒரு பிளாக் ஃபில் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அது யாருக்கு ஃபில் ஆகுதோ அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் 50 பிட்காயின் ரிவார்ட்ஸா தந்திருக்காங்க. அவர்களுக்கான கூலி, ஏன்னா கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க, கரண்ட் இருக்குது, படிச்சிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பிளாக்கா சேர்ந்தது 2,10,000 பிளாக்ஸ். இதை உருவாக்குறதுக்கு 4 வருஷம் ஆயிருக்கு. இந்த 4 வருஷம் வரைக்குமே ரிவார்ட்ஸா 50 பிட்காயின் தான் தந்தாங்க. ஆனா இதே மாதிரி தந்துட்டு இருந்தாங்கன்னா இங்கேயும் இன்ஃபிளேஷன் வரும். அதனாலதான் சதோஷி நாகமோட்டோ இதை படைக்கும் போதே ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் என்னன்னா, 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த மைனிங்ன்றவங்களுக்கான அந்த ரிவார்ட்ஸை குறைக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் பண்ணாரு. அதனாலதான் 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பிட்காயினோட விலை ஏறுது. ஃபார் எக்ஸாம்பிள் 2009 இருந்து 2012 வரைக்கும் ஒவ்வொரு பிளாக்ஸை ஃபில் பண்ணும்போது 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் 50 பிட்காயின் ரிவார்ட்ஸா கிடைச்சிச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா. அதை 2012 ஹால்வின் அப்படின்னா என்னன்னா பாதியா குறைக்கிறதுன்றதுக்கு தமிழாக்கம் தான் ஹால்வின். அதை என்ன பண்ணாங்கன்னா பாதியா குறைச்சாங்க, 25 பிட்காயினா குறைச்சாங்க. பொதுவா உங்களோட சம்பளத்தை யாராவது குறைச்சா நீங்க வேலை செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. உங்களோட வருமானம் குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? செய்ய மாட்டீங்க. ஆனாலும் நிறைய பேர் இங்க மைனிங் பண்ண வந்தாங்க. என்ன காரணம்? பிட்காயினோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ அடுத்து 2012 இருந்து 2016 வரைக்கும் 25 பிட்காயின் கொடுத்தது அங்க 12.5 பிட்காயினா குறைச்சிட்டாங்க. அப்பவும் நிறைய பேர் மைனிங் பண்ணாங்க. ஏன்? பிட்காயினை யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கைகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. பிட்காயினோட மவுஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க.
அடுத்து 2016 இருந்து 2020 வரைக்கும் 12.5 பிட்காயினை கொடுத்தவங்க 2020 6.25 பிட்காயினை கொடுத்துட்டாங்க. அப்பவும் நிறைய பேர் மைனிங் பண்ணாங்க, நிறைய பேர் கிரிப்டோ கரன்சியை வாங்கினாங்க. என்ன காரணம்? கிரிப்டோ கரன்சியால தன் வளர போறோன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க, கிரிப்டோ கரன்சியை வாங்கி குமிச்சாங்க, கிரிப்டோ கரன்சியோட வர்த்தகத்தை குறைச்சாங்க, கூடிக்கிட்டே போயிட்டாங்க. சரிங்களா? அண்ட் 2020 இருந்து 2024 வரைக்கும் 6.25 பிட்காயின் கொடுத்தது. 2024 ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3.125 பைட்ஸா வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மைனிங்ல இருக்கவங்களுக்கு. இருந்தாலும் அன்றைக்கை விட இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பிட்காயினோட விலை ஏறுது, அதிகமா பிட்காயினை வாங்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையான ஒரு சிஸ்டம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுல நம்ம முன்னேற போறோன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி 2140வது வருஷமாவும் 2,10,00,000 பிட்காயின் வெளியில வரதுக்கு. அது வரைக்கும் வந்து இந்த ரிவார்ட்ஸ் வந்து மைனிங்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ரிவார்ட்ஸ்ன்றது வர ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தத்துல இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் கிரிப்டோ கரன்சியை யாராலையும் தவிர்க்கவே முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்ட உலக அரசாங்கம் எல்லாமே கிரிப்டோ கரன்சியை ஏத்துக்கிட்டாங்க. அகைன் திருப்பி நான் சொன்னா, யூஎஸ் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பிட்காயினுக்கு ETF கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப விஷயம் என்னன்னா, எல்லா கிரிப்டோ கரன்சியோட வர்த்தகரும் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் என்னன்னா, நடந்துகிட்டு இருக்க இந்த பொன்னாள். 4 வருடத்திற்கு ஒரு முறை 8 மாசம் மட்டுமே ஒரு பொன்னாள் அமையும். அந்த பொன்னாள்ல சம்பாதிக்கிறத வச்சு செட்டிலே ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கொக்கோ கோலா கம்பெனி இருக்குது, பெப்சி கம்பெனி இருக்குது. இவங்க அதிகமான லாபங்கள் எப்ப பார்ப்பாங்கன்னா, வருடத்திற்கு 3 மாசம் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா அந்த 3 மாசத்துக்காக பல மாசம் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த கிரிப்டோ கரன்சியோட எங்களை மாதிரி ட்ரேடர்ஸுங்க 4 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பொன்னாள் இந்நாள் 8 மாசம். ஆனால் இப்போ இந்த வாட்டி மட்டும் 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் வந்து ஒரு பீக்கான டைம் கூடிட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ETF கொடுத்ததால. இவங்க ETF கொடுத்துட்டா ஏறிடுமா அன்பராஜ்? 1 வருஷம் 1.5 வருஷம் இந்த தொழில் நீடிச்சிருமானா? எஸ், நீடிக்கும். எதை வச்சு நாங்க சொல்றோம்னா, ஹிஸ்டரி அப்படிதான் சொல்லுது. இவங்க தான் ETF-க்கு கோல்டுக்கு ETF கொடுத்தாங்க. சோ இவங்க ETF கொடுத்தோன்னு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வருஷத்துல 346% உயர்ந்துருச்சு. சோ அதே மாதிரி இவங்க ஜனவரி மாசம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிட்காயினுக்கு ETF கொடுத்தாங்க. என்னாச்சு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 60% மேல என்ன ஆச்சு? கிரிப்டோ கரன்சி வளர்ந்துருச்சுங்க. சோ யோசனை பண்ணி பாருங்க, இன்றைக்கே இந்த நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் போனா, இன்னொரு 10 வருஷத்துல 2032ல உலக பாப்புலேஷன்ல இருக்கிற அத்தனை பேரும் கிரிப்டோ யூசரா இருக்க போறாங்க. அப்ப கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சி என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் 47 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்துட்டு ஒவ்வொரு மாசமும் ஈஸியா அந்த வர்த்தகத்துல மட்டுமே 5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். 1 கோடி ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த பெனிஃபிட்டாலதான். இந்த பெனிஃபிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஆட்டோமேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்? ட்ரேடிங் பண்ணலாம். வெரி ஈஸியா நீங்க ட்ரேடிங் பண்ணி அழகான முறையில நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க இந்த வர்த்தக உலகத்துக்குள்ள வரலாம். இதுல சேலஞ்சிங் ஒன்று இருக்குது. எந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் இருக்குது. சேலஞ்சிங் என்னங்க? சேலஞ்சிங் வெரி சிம்பிள். நீங்க ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கி வச்சுக்குவீங்க. அந்த கிரிப்டோ கரன்சியை நைட் யூகேலயோ யூஎஸ்லயோ ஒருத்தர் வாங்கும் போது அதிகமாகும். ஆனால் அந்த நேரத்துல நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் நான் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி தெரியுமா? ஆட்டோமேஷன் மூலமா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சோ இதெல்லாம் இல்லைங்க, ஆட்டோமேஷன்லாம் பண்ண மாட்டேன், நான் மேனுவலாவே பண்ணிக்கிறேன், நானே கிரிப்டோ கரன்சி வாங்கணும், நானே கிரிப்டோ கரன்சி விற்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பண்ணலாம். இல்ல எங்களோட உதவியோட நீங்க கிரிப்டோ கரன்சியை நாங்க எங்க சிமிக்கைகள் அனுப்புறது மூலமா நீங்க கிரிப்டோ கரன்சியை வாங்கி வித்து நீங்க லாபம் மட்டுமே பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொல்லி தந்ததுல எந்த விதமான லாபமே எனக்கு கிடையாது. இதுக்கப்புறம் நான் சொல்லி தரதுல எனக்கு லாபம் இருக்குதோ இல்லையோ, முதல்ல உங்களுக்கு லாபம் இருந்தா தான் எனக்கு அடுத்த லாபம் இருக்கும். சோ இதெல்லாம் நீங்களே படிச்சுட்டு நீங்க பண்ணணும் அப்படின்னா, இது சம்பந்தமான ஒரு கோர்ஸ் இருக்குது. இது டெக்னிக் அனலைசிஸ் எல்லாம் இருக்குது. நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க படிக்கணும். சோ அட்வான்ஸ் கோர்ஸ் நாங்க படிக்கிறது சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ 25,000 ரூபாய் இதே கோர்ஸ் ஃப்ரீயாவும் நாங்க சொல்லி கொடுக்குறோம். சோ இது இன்க்ளூடிங் GST ஃப்ரீயா நாங்க எங்களோட மக்களுக்கு குழுவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு மட்டும் எனக்கு வேணும், அதுக்கோட சிமிக்கைகள் மட்டும் அனுப்ப முடியுமா? எஸ், வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் எந்த விதமான கட்டணமே இல்லாம நாங்க ஃப்ரீயாவே சிக்னல் கொடுக்குறோம். சில பேர் எங்ககிட்ட காசுக்கு வாங்குறாங்க, அது வேற. நாங்க ஃப்ரீயா சில சிக்னல் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை வெயிட் பண்ணுங்க. சிக்னல் வந்தா எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டு பிறகு உங்களுக்கு நான் சாட் பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க இணைச்சிக்கலாம். ஸோ எங்களோட ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நாங்க ரோபோட்டிக் ரெவல்யூஷன் ஒரு ஆப் வச்சிருக்கோம். அந்த ஆப்ல வந்துட்டு அன்லிமிட்டடான சிக்னல் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் இந்த ஆப் வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த ஆப் பயன்படுத்தும் போது உங்களோட போன் நம்பரோ, உங்களோட வாட்ஸ்அப் நம்பரோ, உங்களோட மெயிலோ யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? இதுல சேஃப்டி ரொம்ப முக்கியன்றதால தான் இந்த ஆப்பை நாங்க உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த ஆப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர்ல இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துடும், பிளே ஸ்டோர்ல இப்பவே அவைலபிளா இருக்கு. ஏன்னா நாங்க ரொம்ப டெக்னாலஜி நம்புறவங்க. கிட்டத்தட்ட போன வருஷம் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பில்கேட்ஸ் சொன்னார்,
அடுத்த 5 ஆண்டுகள்ல வந்துட்டு செயற்கை நுண்ணறிவு கொண்ட உதவியாளர் தான் எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா அவர் சொல்றதுக்கு முன்னாடில இருந்தே செயற்கை நுண்ணறிவு பெற்ற ஒரு ரொபோட்டிக் சாஃப்ட்வேர் மூலியமா தான் நாங்க எல்லாமே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரொபோடெக்ல வந்து கிட்டத்தட்ட 6500 மாணவர்கள் இருக்காங்க. 6500 மாணவர்களும் நிறைய வந்துட்டு ஆட்டோமேஷன் ட்ரேடிங்கை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும் நஷ்டமே இல்லாத ட்ரேடிங்கை நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும் நஷ்டமே இல்லாத ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஏறத்தாழ 25 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 1 மணி நேரம் உங்ககிட்ட நான் உட்காந்து ஈஸியா பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியுமா? ஆட்டோமேஷன் ட்ரேடிங்கிறதால தான் இவ்வளவு தூரம் நான் சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்களும் கத்துக்கலாம், நீங்களும் வந்து டெக்னாலஜியை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு ஒரு ஏஐ டெக்னாலஜி உள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. சரிங்க அன்பராஜ், இந்த சாஃப்ட்வேர் நீங்க சொல்லிக் கொடுக்கறதால என்ன லாபம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாகவே குடிக்கிற தண்ணியில கூட யாருக்கோ ஒரு ஆளுக்கு லாபம் இல்லாம நீங்க தண்ணி குடிக்கிறது இல்ல. ஆனா யாரோ ஒருத்தருக்கு லாபம் வருதுன்னு அந்த தொழிலே நம்ம பண்றது இல்ல, அது வேற. இருந்தாலும் ஏன் நான் இதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு ரெஃபரல் கோட் இருக்குது. அந்த ரெஃபரல் கோட் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பணம் வரும். எங்களுக்கு பணம் வரதுக்காக நாங்க சும்மா இல்ல, உங்களுக்கு நாங்க அன்லிமிட்டடா சிக்னல் கொடுக்குறோம். ரொபோட்டிக் ரெவல்யூஷன் அந்த ஆப்பை ஃப்ரீயா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் அந்த ஆப்பை வாங்குறாங்களோ 3 பயிற்சியாளர் ஃப்ரீயா கொடுக்குறோம். வாரத்துக்கு 3 ட்ரைனிங் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். காலையில ஆன்லைன் ஆஃபீஸ், சாயந்தரம் ஆன்லைன் ஆஃபீஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம். சென்னையில் இருக்கிற ஆஃபீஸுக்கு வந்தா சர்வீஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம். கோயம்புத்தூர்ல இருக்க ஆஃபீஸ் வந்தா சர்வீஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம். திருப்பூர்ல ஆஃபீஸ், அப்புறமா வந்து இப்போ சேலத்தில் ஆஃபீஸ், இன்னும் பல நகரங்கள்ல ஆஃபீஸ் வச்சு நாங்க என்ன பண்றோம், சர்வீஸ் அத்தனையும் நாங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, காசுக்கு மட்டுமே ஆசைப்பட்டு இது ஒரு யூடியூப்ல ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ நார்த்ல ஒருத்தர் ப்ரமோட் பண்ணாரு, சவுத்ல ஒருத்தர் ப்ரமோட் பண்ணாரு, அவர் சர்வீஸ் கொடுக்க முடியல, அவங்களுக்கு ஃபெயிலியர். எங்களுக்கு பர்ஃபெக்டா நாங்க பண்ணிட்டு இருக்கிறதால எங்களுக்கு இது சக்சஸா இருந்துகிட்டு இருக்குன்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அண்ட் மெயினா இந்த ஆப்பை நான் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, இதுல இருக்கிற நம்பிக்கை தன்மை என்னன்னா, இந்த ஆப்குள்ள எந்த விதமான ஃபண்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆப்குள்ள ஃபண்ட் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஆப்பை நான் டவுன்லோட் கூட பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு ஆப்குள்ள ஃபண்ட் இருந்தாலும் அது என்னைக்காவது ஒரு நாள் ஏமாத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்க நீங்க எப்படி ஜிபே போன்பே யூஸ் பண்றீங்க, உங்க பேங்க்ல மட்டுமே பணம் இருக்குது இல்லையா, அதே மாதிரியே உங்களோட எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே உங்களோட டாலர் இருந்தா போதும். உங்களோட இந்த ஆப்ல எந்த விதமான டாலர் இருக்க வேண்டியது இல்லை. ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், சில சிமிக்கைகள் மூலமா நீங்க நஷ்டமே இல்லாத ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதை யார் நம்புறாங்கன்னா, உலகத்திலேயே வந்து தலை சிறந்த எக்ஸ்சேஞ்சா இருக்கக்கூடிய பைனான்ஸ் நம்புறாங்க, கர்கரன் நம்புறாங்க, ஓகேஎஸ் நம்புறாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் நம்புறாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை தகுந்த இந்த ஆப் யாருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சிங்கப்பூர்ல வடிவமைப்பட்ட ஆப். இந்த ஆப்போட கோர் டீம் வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்க. அந்த ஆப்போட நேம் வந்துட்டு ராயல் கியூ இன்டர்நேஷனல் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல ஸ்பாட் மார்க்கெட்ல மட்டுமே நாங்க ட்ரேட் பண்றதுக்காக நாங்க சிக்னல் கொடுத்துட்டு இருக்கிறதால எந்த விதமான நஷ்டமும் இல்லாத ஆப்பிள் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. 36 மாசமா 200 நாட்டுல 1.8 மில்லியன் யூசர் இருக்காங்க. இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு நாள் ஏமாத்தலாம், ஒரு ஆள் 2 நாள் ஏமாத்தலாம், ஒரு ஆள் ஒரு வாரம் ஏமாத்தலாம். 36 மாசமா 200 நாட 1.8 மில்லியன் யூசரை ஏமாத்த முடியாது. நேர்மையா இருந்தா தான் முடியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், அதனாலதான் வந்து நஷ்டமே இல்லாத ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் மேனுவல் செட் பண்றவங்களுக்கு தெரியும், லாபத்தில் இருக்கும்போது செல் பண்ணுவோம், வெலாட்டிலிட்டி காரணமாக அது செல்லிங் ஆர்டர்ல போய் பார்த்தா நஷ்டத்துல செல் ஆயிருக்கும். இங்க அது நடக்கவே நடக்காது. ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பண்றதால வெறும் லாபத்துக்கு மட்டும் தான் செல் பண்ணும். 24/7 வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்க நேரமும் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நைட்ல நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது இன்டர்நெட் கட் ஆனாலும் கவலை கிடையாது, சர்வர்ல இயங்கிட்டு இருக்கிறதால அது பாட்டு ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கும். உங்க மொபைல் லாக் அவுட் ஆனாலும், உங்க மொபைல் சுவிச் ஆஃப் ஆனாலும் அது பாட்டு ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கும், லாபம் வந்துகிட்டு இருக்கும். 100% செக்யூர்ட். 160 மில்லியன் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 60 மாசத்துல 300+ காயின் யூஎஸ்டிடி ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சில மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறது சிறப்பான ஒரு அம்சம்ங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னதை போல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஜிபே போன்பேக்கும் நடுவில் இருக்கிறது யூபிஐ பைண்டிங் சொல்லுவோம். அதே மாதிரியே உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கும் ராயல் கியூக்கும் நடுவில் இருக்கிறது ஏபிஐ பைண்டிங். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிட்டு பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். நீங்க எந்த விதமான காயினை வாங்குறதா இருந்தாலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ராயல் கியூல கொடுத்தாலே போதும். அந்த ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல போய் வாங்கி லாபத்தை மட்டுமே கொடுக்கும். இது அதிகப்படியா வந்து பைனான்ஸ் நம்புறதுக்கும் அண்ட் உலகத்து அரசாங்கத்தோட அனுமதி பெற்று இந்திய அரசாங்கம் அனுமதி பெற்ற பைனான்ஸ், KuCoin இவங்கெல்லாம் நம்புறதுக்கு என்ன காரணம்னா, மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த ட்ரேடிங் பண்றதால இங்க ஸ்டாப் லாஸ் கிடையாது, லாபம் மட்டுமே வருது. ஸோ இந்த லாபம் மட்டுமே வருதுன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு மேனுவல் ட்ரேடிங் பண்ணுவாங்க. மேனுவல் ட்ரேடிங் பண்றது ரொம்ப ஈஸி, கஷ்டன்றதை தாண்டி மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியாது. நீங்க வாங்கின இடத்துல இருந்து வேலை வேறுனா மட்டும்தான் லாபம். ஆனா இந்த பாட் மூலியமா நீங்க ட்ரேட் பண்ணும்போது வாங்கின இடத்துல இருந்து கீழே இறங்கி லைட்டா ஏறும்போது வாங்கின இடத்துக்கே வராதுக்கு முன்னாடியே நீங்க லாபத்தை பார்க்கலாம். அதான் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி. இதை நான் விளக்கமா சொல்றேன். இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒரு $52 இருந்து நீங்க ட்ரேடிங் பண்ணா லாபத்தை நீங்க பார்க்கலாம்.
இதுக்கு குறையாவும் நீங்க ட்ரேடிங் பண்ணலாம். மேனுவல் ட்ரேடிங் நீங்க $15 நீங்க பண்ணீங்கன்னா மார்க்கெட் அங்கிருந்து மேல போனா மட்டும்தான் லாபம் வரும். கீழே வந்தாலும் லாபம் வரணும் அப்படின்னா $52 பண்ணாதான் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜின்றது ஒர்க் ஆகும். அதர்வைஸ் $15 பண்றதா இருக்கவங்க நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்துட்டு நீங்க மேனுவல் ட்ரேடிங்கை கூட பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியாது. ஸோ மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அற்புதமா உங்களுக்கு லாபம் மட்டுமே வரணும் அப்படின்னா இந்த ஆப்ல $52 நீங்க ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் லாபம் வரும். ஸோ இதுல என்ன அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் பை 13 தான். $52 இருந்தாலும் வெறும் $13 தான் ஃபர்ஸ்ட் பை. அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்குது, கீழே இறங்குது, கீழே இறங்கி வாங்கி லைட்டா மேல போகும்போது ஆவரேஜ் பண்ணி செல் பண்ணுது. இதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் நஷ்டமே இல்லாத ட்ரேடிங். ஸோ மார்க்கெட்டு கீழே இறங்குனா ஸ்டாப் லாஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப டெக்னிக்கலா இதை சொல்லும் போது முதல் தடவை யாருக்குமே புரியாது. நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. ஒரு தங்க வியாபாரி ஒரு தங்கத்தை வாங்குறாரு, ஒரு பவுன் 40,000 கொடுத்து வாங்குறாரு. துரதிருஷ்டவதமா மார்க்கெட் இறங்கிடுது, 35,000 ஆயிடுது. இந்த இடத்துல தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் பண்ணுவாங்க. நஷ்டம் 5,000 போட்டுன்னு சொல்லிட்டு வித்துருவாங்க. ஆனா அது மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்பாட் மார்க்கெட்ல எப்படி நீங்க பண்ணணும்னா பை பண்ணணும், வாங்கணும். 2 மடங்கு வாங்கணும். 2 மடங்கு வாங்கி மார்க்கெட் மேல ஏறுதா, ஏன் 2 மடங்கு வாங்கணும்? ஒரு கூட சின்ன கோடு ஆகணும்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணுங்க. அப்படி போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த கூட சின்ன கோடாக்க முடியும். சார் 2 மடங்கு நீங்க வாங்குறீங்க, 37,500 லைட்டா ஏறும் போது வித்துடணும், அவ்வளவுதான். 40,000 வந்ததுக்கு மேல வரணும், வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 37,500 வரும்போது விற்கிறதால கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு லாபம்னா $2,500 லாபம். ஏன் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் சொல்லுங்க? இதனாலதான் முதல்ல வாங்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் பை 13 வாங்கி மார்க்கெட் கீழே இறங்கும்போது அதிகமா வாங்கி லாபத்தை கொடுக்குறோம். அதனாலதான் எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கினாலும் லாபத்தை கொடுக்குது. சோ இதுதான் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி. சோ இந்த ராயல் கியூ பாட் மட்டும் இருந்தாலே போதும். இந்த ராயல் கியூ பாட் எவ்வளவுங்கன்னா, ஒரு ட்ரேடரா இருந்தீங்கன்னா நீங்க டென்ஷன் ஆகி போனீங்கன்னா ஒரு டீ குடிப்பீங்க. அந்த டீ குடிக்கிற காசு தான் ஒரு நாளைக்கான வாடகையே ராயல் கியூக்கு, அவ்வளவுதான். சோ இதனால நீங்க காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணலாம். காம்பவுண்டிங்னா என்னங்க அப்படின்னா, ஒரு $4,500 ஒரு $3 கோடி சில லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ட்ரேடிங் காம்பவுண்டிங் ட்ரேடிங். அடுத்து சோலோ ட்ரேடிங். சோலோ ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா, நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய ட்ரேடிங் சோலோ ட்ரேடிங் தான். நான் ஆரம்பத்துல சோலோ ட்ரேடிங் தான், என்ன நிறைய கடை இருந்துச்சு இல்லையா, அதனால சோலோ ட்ரேடிங் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பண்ணேன். சர்க்கிள் ட்ரேடிங்னா என்னன்னா, எனக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை நிறைய இருக்கு, இது பண்றதா எனக்கு வேலை, நான் காலையில போனா சாயந்தரம் தான் வருவேன், நான் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் பண்றது தான் சர்க்கிள் ட்ரேடிங். நீங்க எந்த வேலையுமே செய்ய வேணாம். இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதான் காம்பவுண்டிங் ட்ரேடிங். உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, ரோபோட்டிக் ரெவல்யூஷன் ஆப்ல ஒரு சிக்னல் அனுப்புவோம். அந்த சிக்னலை ஒரு நிமிஷம் வேலை நீங்க பார்க்கணும். இந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங்க்கு நீங்க 1 நிமிஷம் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அபிரவிதமா வளர்றாங்க. யார் சொல்றா? அதிசயமா இருக்கும் உங்களுக்கு சொன்னா. அது அதிசயம், அதுதான் 8வது அதிசயம் சொல்றாரு ஐன்ஸ்டைன். ஏன் 8வது அதிசயம் சொல்றாரு? நம்ப முடியாததுக்கு பேர் தான் 8வது அதிசயம். எப்படி? உங்களோட பணம் லட்சமா கோடி கோடியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ரோக்ராம்ல ஏன் இந்த காம்பவுண்டிங் பத்தி சொல்றோம் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் ஆக்டிவேஷன் பண்ணுன்றதுக்காக கிடையாது. நிறைய பேராலையும் இந்த ப்ரோக்ராம்னால இந்த தொழில் வாய்ப்பை எடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அந்த ஹோட்டல்ல எல்லாரும் போய் சாப்பிடக்கூடிய வண்ணம் ஒரு உணவகம் இருக்கணும். அதுதான் ஆரம்ப உணவகம். அப்படிதான் இந்த ரோபோட்டிக்ல நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பணம் கம்மியா இருக்கிறவங்களும் ட்ரேடிங் பண்ணி முன்னேறிடலாம், பணம் ஜாஸ்தியா இருக்கிறவங்களும் முன்னேறிடலான்ற மாதிரியானதான் இந்த காம்பவுண்டிங் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த காம்பவுண்டிங் சிஸ்டம்ன்றது ஒரு திட்டங்கள். இந்த திட்டத்தின் மூலமா நீங்க வளரலாம். எப்படி வளரலாம்? நாங்க ஒரு சிக்னல் அனுப்புறோம், ஒரே ஒரு காயின் தான் எடுக்கணும், மற்ற காயின் எடுக்கக்கூடாது. காம்பவுண்டிங் ஒரு காயின்ல மட்டும் தான் பண்ணணும். சோ ஒரே ஒரு காயின் நீங்க எடுக்கிறீங்க, $52 ஒரு எடுக்கிறீங்க, அந்த காயின் வித்துட்டு வெளியில வருது, 0.78 உங்களுக்கு லாபம். அடுத்த ட்ரேட் நீங்க எடுக்கும் போது அது வித்துட்டு வெளியில வந்தோன்னா $58.78 திருப்பி எடுக்கணும். அதுல 0.79 ஒரு லாபம் வருது. அடுத்த ட்ரேட் எடுக்கும் போது 53.57 இந்த ட்ரேட் எடுக்கணும். இந்த மாதிரி 600 ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட $52ன்றது $3,88,000 மாறும். ஆனா இதுக்கு ரொம்ப நாள் ஆகும். எவ்வளவு நாள் ஆகும்? 36 மாசம் ஆகும். 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் ஆகும். இப்படி ஆச்சுன்னா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த திட்டத்தில் நீங்க முயற்சி பண்றீங்க, இந்த திட்டத்தில் நீங்க ஃபெயிலியர் ஆகுறீங்க, பிரச்சனை இல்லை. சக்சஸ் ஆனீங்கன்னா நீங்க லட்சாதிபதியோ கோடீஸ்வரர் ஆவீங்க. இந்த திட்டத்தை முயற்சியே பண்ணல, அப்ப மாறிங்களா? முன்னேறிட முடியுமா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருந்தா செய்யுங்க, வாய்ப்பு இல்லைன்னா இதை செய்யுங்க. சோ இங்க பாருங்க, டாலர்ல சொன்னேன், அதை இந்திய மதிப்புல சொல்றேன். $4,800 $78 லாபம். அடுத்த ட்ரேடு $4,872. அடுத்த ட்ரேடு $4,945. இந்த மாதிரி நீங்க 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க $3 கோடி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அதனால ஸ்ரீலங்கன் சல்லியில போட்டிருக்கோம். இப்படிதான் நீங்க பண்ணணும். ஆனால் இது நடக்கிறது அப்படின்றது வெரி டிசிப்ளினா பண்ணணும், பொறுமை வேணும். அந்த பொறுமை இருந்தா மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது, ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் தான்.
பண்ணி முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது இடையில நீங்க ஏதாவது 1 லட்சம் வந்தா எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். 10 லட்சம் வந்தா எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஃபுல்லா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு திட்டம். இந்த திட்டத்துல நீங்க தான் வச்சிருக்கீங்க உங்க பணத்தை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அந்த வாய்ப்பை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தணும்னு சொல்றேன். இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் நீங்க போடணும் அப்படின்னா டெய்லிங் காம்பவுண்டிங் கால்குலேட்டர் இருக்கு. அந்த கால்குலேட்டர் நீங்க என்ன பண்ணலாம்னா ஆப்பிள் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் பதிவிறக்கம் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க யூஸ் பண்ணலாம். சரி, எனக்கு இந்த ராயல் கியூ பாட்லாம் இல்லாம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி பாட்ல பண்றது கஷ்டம். மேனுவலா பண்றது நீங்க பண்ணலாம். ஆனா மார்க்கெட் நீங்க எங்க எடுக்கிறீங்களோ அங்கிருந்து மேல வந்தா மட்டும்தான் லாபம், கீழே வந்தா லாபம் வராது. ஸோ நீங்க போய் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சிக்னல் நாங்க கொஞ்ச நேரத்துல வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் நாங்க அனுப்புறோம். அதுல ஜாயின் ஆக்கிங்க, உங்களுக்கு சிக்னல் வரும், நாளையில இருந்தே வரும். அதை எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க மேனுவல் பை வாங்கலாம். ஆனா நியாயமா பார்த்தா இங்க பாருங்க, இந்த கால் டிராப்னு சொல்றேன் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் கால் டிராப் 1.02 மார்க்கெட் இறங்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்து அந்த இடத்துல இன்னொரு வாட்டி வாங்கணும். அதுக்கப்புறம் திருப்பி பாருங்க 0.2 அது இறங்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது இறங்குற வரைக்கும் இன்னொரு ட்ரிப் வாங்கணும். வாங்கி லைட்டா மார்க்கெட் ஒரு 1% நீங்க லாஸ்டா வாங்கின இடத்துல இருந்து வெளியில வரும்போது கால்குலேட் பண்ணி அந்த இடத்துல நீங்க மேனுவல் செல் பார்க்கணும். இதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சூரியனை பார்த்து யாராவது வந்து டைம் சொல்லிட்டு இருக்கோமா? வாட்ஸ்அப் பார்த்து டைம் சொல்லிட்டு இருக்கோமா? இன்னைக்கு நான் அலாரம் வச்சு நம்ம என்ன பண்றோம்? எந்திரிக்கிறோம். இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜியை நம்ம முன்னிறுத்தி போயிட்டு இருக்கோம். அதனால வெரி ஈஸி. நீங்க ஸ்பீடா முன்னேறணும் அப்படின்னா கால் இருக்கு நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நடக்கலாம். இல்லைங்க நான் பைக்ல போய், கார்ல போய், பஸ்ல போய், ட்ரெயின்ல போய் என்னோட வேலையை சுலபமாக்குறேன்றவங்க இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி ஆட்டோ ட்ரேடிங் என்ன பண்ணலாம்னு நீங்க எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்தோன்னே 1 நிமிஷம் வேலையை நீங்க ராயல் கீழே கொடுத்துட்டு உங்களோட எப்பயும் வேலையை நீங்க ஆட்டோமேட்டிக்கா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவே வாங்கி மார்க்கெட் கீழே இறங்கி லைட்டா மேலே ஏறி வித்துட்டு போயிட்டே இருக்கும். வாங்கின இடத்துல வர வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். இது நெக்ஸ்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு டெங்குன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து அடுத்த ட்ரேடுக்கு போகலாம், அவ்வளவுதான். ஸோ இந்த காம்பவுண்டிங்ல நீங்க வளரணும் அப்படின்னா இந்த ராயல் கியூ பாட் இருந்தா ரொம்ப சுலபமா இருக்கும். 52 USDTயும் 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேடும் ஆகும். இல்ல நான் அடுத்து பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும்னா நீங்க சோலோ ட்ரேடர் ஆகலாம். ஆனா எங்களோட ஹம்பிள் ரிக்வஸ்ட், நாங்க எடுத்தோடனே சோலோ ட்ரேடரா யாரும் அனுமதிக்கிறது இல்லை. 3 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு இந்த சிஸ்டம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா சோலோ ட்ரேடரா வரலாம். சோலோ ட்ரேடரா வரும்போது அவங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சோலோ ட்ரேடர் மட்டும்தான் பல்வேறு காயின்ஸ் எடுப்பாங்க. காம்பவுண்டிங் ட்ரேடிங்ல இருக்கவங்க ஒரு காயின் தான் எடுக்கணும். சோலோ ட்ரேட்ல இருக்கவங்க நிறைய பணம் இருக்கும், அவங்க பல்வேறு காயின் எடுப்பாங்க. மார்க்கெட் கீழே போனாலும் ஆர்பி மோடுன்னு ஒன்று இருக்குது, ரெக்கவரி மோடுன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் போடுறதால அவங்களோட லாபம் வந்து 0.5ல இருந்து 5% கிடைக்கும். அண்ட் ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 10ல இருந்து 30% சம்பாதிப்பாங்க. அதையும் வருஷமா தான் பார்க்கணும், மாசம் மாசம் பார்க்க கூடாதுங்க. நம்ம யார்ட்டையும் போய் வாடகை வாங்கல, தண்டல் வாங்கல, வட்டிக்கெல்லாம் வாங்கல, சரிங்களா? சரி, இப்ப நாங்க கொடுக்கக்கூடிய சிக்னல் வெரி பவர்ஃபுல் சிக்னல் தான், ஹைலி ப்ராஃபிட்டபிள் சிக்னல் தான். ஆனா நாங்க லாங் டைம் ஃப்ரேம் வச்சு கொடுக்கறதால 15 நிமிஷத்துல இருந்து 60 நாள் ஆகலாம் ஒரு சிக்னல் முடிவடைகிறதுக்கு. ஒரே நாள்ல 40 சிக்னல் முடிஞ்சது இருக்குது, 40 நாளா ஒரு சிக்னல் முடிக்காதது இருக்குது. ஆனால் இது எதுனா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு சந்தையில நிலவரத்தை பொறுத்து தான். திடீர்னு மார்க்கெட்ல வந்து ஏதாவது ஒரு போர் நடக்குது, நெகட்டிவ் நியூஸ் நடக்குதுன்னா மார்க்கெட் கீழே இறங்கிடும். அது எப்ப மேல வரும்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பொறுமையா ரெக்கவரி, ஆனா ஸ்லோவா வந்தாலும் ஷோரா லாபத்தோட வெளியில வரும் அப்படின்றத சொல்றேன். ரைட். இது இல்லாம அடுத்த ட்ரேடிங் ரொம்ப முக்கியமான ட்ரேடிங் ஆட்டோ ட்ரேடிங், அதான் சர்க்கிள் ட்ரேடிங். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களோட சர்க்கிள்ல நீங்க இணைச்சிடலாம். கிட்டத்தட்ட தலை சிறந்த காயினா இருக்கக்கூடிய 15 காயின்ல 9 காயின் இருக்குது. அந்த 9 காயின்ல நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே ஃபண்ட் வச்சுட்டு எங்களோட பாட்ல நீங்க இணைச்சிடலாம். ஒரு காயினுக்கு $225 மட்டும்தான் ஆகும். பிட்காயின்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம். நீங்க போய் பெருமையா சொல்லலாம், எங்கெங்க ட்ரேட் பண்றீங்க? பிட்காயின்ல ட்ரேட் பண்றேன், எத்தீரியத்துல ட்ரேட் பண்றேன், டோஜ்ல ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வெறும் $225 நீங்க பண்ணலாம். வருஷத்துக்கு 120% 360% வரைக்கும் அழகா ஈஸியா பண்ணலாம். கிரிப்டோ கரன்சியில நீங்க முன்னேற போறீங்க அப்படின்னா கடைசியான வாங்கணும், சரியான வாங்கணும், நேர்மையான வாங்கணும், அருமையான வாங்கணும் ராயல் கியூ தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் யாருன்னா அமைச்சிருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், சோசியல் மீடியால இருந்து யார் அனுப்பியிருந்தாலும் சரி, நீங்க ரோபோடெக் டீம்ல இருக்கிறவங்ககிட்ட நீங்க ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா ரோபோடெக் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களை டேக் கேர் பண்ணிக்கும். ரோபோடெக் நாங்க தான் 3 ட்ரைனர் கொடுப்போம். நீங்க யார் இந்த ராயல் கியூ பாட்டை வாங்கினாலும் நாங்க காமன் ட்ரைனர் 3 ட்ரைனர் நாங்க கொடுப்போம். ஸோ அவ்வளவுதான். உங்களுக்கு நீங்க யார் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு கிரிப்டோ நாலேஜ் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அவங்க ட்ரைனரா இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்க 3 ட்ரைனர் கொடுப்போம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராயல் கியூ பாட்டுக்கு ஒரு விஷயம், யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க முதல்ல. ஏன்னா நன்றி உணர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றதை நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன்.
அடுத்து கேளுங்கள் தரப்படும், தட்டங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சென்ட் ராயல் கியூ இன்விடேஷன் கோடுன்னு கேளுங்க. அந்த ஒற்றை வார்த்தை தான் ஏன் வாழ்க்கையை மாத்துச்சு. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்ட் ராயல் கியூ இன்விடேஷன் கோடு இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ். நான் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுங்கன்னா ஒரு ட்ரெயினரோட உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. அந்த ட்ரெயினரோட எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா பினான்ஸ் மூலியமா $120 நீங்க ராயல் கியூக்கு அனுப்பி தான் நீங்க ஆக்டிவேஷன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கிற காசு தான் 28 ரூபா. அதை ஒரு வருஷத்துக்கு குடிச்சா எவ்வளவு ஆகுமோ அதுதான் மொத்தமே. ஒரு வருஷம், அடுத்த வருஷம் நீங்க இன்சூரன்ஸ் ரினியூல் பண்ற மாதிரி இதை ரினியூல் பண்ணி தான் ஆகணும். ப்ரீ ரினியூல் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அடுத்த ட்ரைனிங், இன்டர்னல் ட்ரைனிங்ல நான் சொல்லி தரேன். அடுத்து $120 கொடுத்தீங்க, நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க இல்லையா, இதுல நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. அடுத்து ஃபியூல் கேஷ் ஒரு $10 வேணும். இது எதுக்கு அப்படின்னா நீங்க பைக் வாங்கிட்டா கூட பைக் ஓட்டுறதுக்கு பெட்ரோல் போடணும் இல்லையா. அந்த மாதிரி வந்துட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் பைக்கும் செல்லுக்கும் ஃபியூல், அதாவது பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் பிடிப்பாங்க, புரோக்கரேஜ் கமிஷன் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு பைக்கும் பிடிக்காது, செல்லுக்கும் பிடிக்காது. ஒன்லி ப்ராஃபிட் மட்டும் தான் பிடிக்கும். நீங்க ஒரு காயின்ல நல்ல லாபம் எடுத்துட்டீங்க, நீங்களா மேனுவல் செல் பண்ணீங்கன்னா கூட அதுக்கு ப்ராஃபிட் எடுக்க மாட்டாங்க, அதாவது ஃபியூல் கேஷ் எடுக்க மாட்டாங்க. பாட்டா லாபத்துக்கு செல் பண்ணா மட்டும் தான் எடுப்பாங்க. அது எடுக்கிறதுக்கு பினான்ஸ்ல இருந்து கழிச்சுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. அதனால இங்கேயே ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட்ல வேலட் அட்ரஸ்ல இருக்கும். நீங்க மொபைல டாப் அப் பண்ணிக்கிற மாதிரி நீங்க அதில் டாப் அப் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்க லாபம் எடுக்கும் போதெல்லாம் அதில் கொஞ்சம் குறைச்சிக்கும். ஸோ இது ரெண்டுத்துலயும் உங்களால வந்து ட்ரேட் பண்ண முடியாது. நீங்க எதுல இருந்து ட்ரேட் பண்ணணும்னா $52 உங்க பினான்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கணும். இந்த $52 மட்டும்தான் ட்ரேட் நடக்கும். இந்த $52 மட்டும்தான் கேபிட்டல், மூலதனம். மேல இருக்கிறது முதலீடு. மூலதனம் வேற, முதலீடு வேற. புரியுதுங்களா? ஸோ நம்ம நடக்க வேண்டாம், சீக்கிரமா வேலைக்கு போகணுன்றதால பைக் வாங்குறோம் இல்லையா, கார் வாங்குறோம் இல்லையா, அதான் முதலீடு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த $52 தான் உங்களோட மூலதனம். இந்த மூலதனத்துல இருந்து தான் நீங்க ட்ரேடிங் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இனிஷியலி இதுல இருந்து மட்டும் வாங்க யாரா இருந்தாலும். ஸோ மொத்தம் வந்து $182. $182 வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயில வந்து 16,500 ரூபாவும், ஸ்ரீலங்கன் ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா $55,000 தான். அவ்வளவுதான். ஸோ இதுல இருந்து மட்டுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வளர்றதுக்கு, நாங்க வளர்க்கறதுக்கு ரெடியா இருக்கோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தான் நாங்க அதை செய்ய முடியும். அந்த வாய்ப்பை நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம். சரிங்க, அதெல்லாம் இல்லைங்க, நான் ஆட்டோமேஷன் ட்ரேட் போடுறேன்னா இது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும் பாருங்க. $120 பாட் ஆக்டிவேஷனுக்கு, $20 ஃபியூல் கேஷ். ஏன்னா இந்த சர்க்கிள் எல்லாம் நிறைய லாபம் நைட்ல எல்லாம் வரும். அதனால இவங்க மட்டும் $20 வச்சிடணும். $225 ஒரு காயின், பிட்காயின், எத்தீரியத்துல நீங்க ட்ரேட் பண்ணலாம். மொத்தம் $365 இந்த தொழிலே பண்ணலாங்க. இந்த தொழிலே ஆரம்பிக்கலாம். நீங்க இதை கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ண மறுகணமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்க 3 ட்ரெயினர் கொண்ட ஒரு டிஜிட்டல் சர்டிபிகேட் அனுப்புவோம். ஸோ அதை நீங்க வச்சுக்கலாம். 3 பேருக்கும் நீங்க எப்போனா நீங்க கால் பண்ணலாம். அது இல்லாம ஒரு ஃபார்ம் அனுப்புவோம். அந்த ஃபார்மை நீங்க ஃபில்அப் பண்ணீங்கன்னா ரொபோடெக் ரெவல்யூஷன் ஆப்க்கான யூசர் நேம், பாஸ்வேர்டு வரும். நீங்க இதை ஃபில்அப் பண்ணி முடிச்சோன்னா 4 மணி நேரத்தில் உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டு வரும். இது இல்லாம நீங்க இந்த ராயல் கியூ பாட்டை மட்டும் ஆக்டிவேஷன் பண்ணா போதும். எந்த கட்டணமே இல்லாம ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 3 ட்ரெயினர் கொடுப்போம். பொதுவா 1 மணி நேரத்துக்கு $1000 சார்ஜ் பண்ணக்கூடிய லெவல்ல ட்ரெயினர்லாம் இருக்காங்க. அவங்கலாம் ஃப்ரீயா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 சிக்னல் ஃப்ரீயா கிடைக்கும் ஆவரேஜா. அண்ட் 24 மணி நேரம் நீங்க வாட்ஸ்அப் சப்போர்ட், ஜூம் சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் வீக்லி 3 ட்ரைனிங் இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஒரு ட்ரைனிங், சனிக்கிழமை ஒரு ட்ரைனிங், ஞாயிற்றுக்கிழமை ட்ரைனிங் மட்டும் 6 மணிக்கு. வயதானவர்கள் அண்ட் கிட்டத்தட்ட அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க சண்டே ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம். டெய்லியும் காலையில் ஆன்லைன் ஆஃபீஸ் இருக்கு. எங்களோட நேரடியான ஆஃபீஸ் வந்து, எங்களோட ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கு, திருப்பூர்ல இருக்கு, சேலத்தில் இருக்கு. இன்னும் 5 முக்கிய நகரங்கள்ல ஆரம்பிக்க போறோம். அண்ட் அது இல்லாம காலையில நீங்க ஆன்லைன் ஆஃபீஸ்க்கு வரலாம். சாயந்தரம் நீங்க ஆன்லைன் ஆஃபீஸ்க்கு வந்து உங்களுக்கு என்ன தெளிவுனா நீங்க ஆண்ட்ரைஸ் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இதோட சேர்ந்து என்ன பண்றோம்னா, நீங்க எப்படி முன்னேறிய ஆகணும் அப்படின்றதால ஒரு 15 லட்சம் கிரிப்டோ டோக்கன் கொடுக்குறோம். இந்த கிரிப்டோ டோக்கன் 1.25 கோடி கொடுத்தோம். இப்ப இது 15 லட்சம் கொடுக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா, இதை நாளைக்கு நைட்டு இந்நேரத்துக்குள்ள யார் ஆக்டிவேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி. அதுக்கு மேல இந்த காயினோட என்ன லெவல்ல ஏறும்னு எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, நாளைக்கு இரவு வரைக்கும் நீங்க ஆக்டிவேஷன் பண்றதுக்கான காயின்ஸ் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். இந்த காயின் வந்து ராயல் கியூ கொடுக்கல, ரொபோடெக்ல இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஏன் இந்த காயின், என்ன டோக்கன், இந்த டோக்கனோட பேர் அப்படின்னா பிக்டோரண்ட். இது 20 லட்சம் கிடையாது, 15 லட்சம். இது மாத்தியாச்சு. ஏன்னா போன வாரம் வரைக்கும் 20 லட்சம், இப்ப மாத்திட்டேன். ஏன்? அதோட விலை ஏறிடுச்சு. நேற்று ஒரே நாள்ல 25% ஏறிடுச்சு. நயா பைசா தான். ஆனா இது ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல முன்னேறும் இந்த காயின். ஏன்னா இந்த காயின் இது கிரிப்டோ நாணயம்ல 100க்குள்ள இருக்குது, பைனான்ஸ்ல இருக்குது. 2020 காயின் சிக்கோல போய் பாருங்க, 98 பைசாக்கு இருக்க காயின். ஸோ இந்த காயின் நிறைய நிபுணர்கள் $1 போகும், $1 போகலாம் சொல்றாங்க. எங்களுக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்லை. அது வந்து 10 பைசாக்கு போட்டோம், இல்ல 10 பைசாக்கு பாதி போட்டோம். இந்த 15 லட்சம் காயினும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க முதலீடு பண்ண காசாவது வரும். இது ஒரு நல்ல ஒரு சொத்து, வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த காயின்ஸ் நாளைக்கு நைட்டுக்குள்ள ஆக்டிவேஷன் பண்ணவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம், எங்களோட இந்த லிங்க், இந்த ஜூம் லிங்க் வந்து பொதுப்படையா லிங்க் தான், எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ராயல் கியூ பெஸ்ட், நீங்க எங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணலாம்.
ஆனால் எங்க ரொபோட்டக்கோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களோட ரொபோட்டக்கோட டீம்ல இருக்கீங்களான்றதை கேட்டுக்கோங்க. ஸ்ரீலங்கால நிறைய பேர் எங்களோட லிங்கை யூஸ் பண்றாங்க. ரொபோட்டக்கோட அதிகாரப்பூர்வமான நபர்கள் இவங்கெல்லாம் ஸ்ரீலங்காக்காக ஒதுக்கப்பட்டவர்கள். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுல அவங்களோட போன் நம்பர் இருக்கு. இதுல யாருக்கு வேணா நீங்க கால் பண்ணி நீங்க யார் மூலியமா லிங்க்ல வந்தீங்களோ அவர்கள் ரொபோட்டக்ல இருக்கிறாங்களான்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சட்டத்திட்டங்களுக்கு புறம்பா நடக்கிறதால நாங்க விலக்கிடுவோம். எத்திக்ஸ் டீம்ஸ் இருக்கு. ஸோ அதனால யாரெல்லாம் வந்து எங்களோட டீம்ல இருக்காங்கன்னு கேட்டுட்டு நீங்க ஆக்டிவேஷன் பண்ணுங்க. அப்பதான் ரொபோட்டக் டீம்லயே வர முடியும். அதர்வைஸ் ரொபோட்டக் டீம்ல வர முடியாது. ஸோ இந்தியாவில் அப்படிதான். ரொபோட்டக் டீம்ல இருக்கீங்களா அப்படின்றத நீங்க கேட்டுக்கங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவேஷன் செஞ்சு முடிச்சோடனே வர செவ்வாய்க்கிழமை 9 மணிக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. இந்த ட்ரைனிங் வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்க நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம சீக்கிரமே அடுத்த மாசம் வந்து ஒரு பேட்ச் ஓபன் பண்ண போறோம். 25,000 மதிப்புள்ள இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்க போறோம். ஸோ இதோட சேர்த்து என்னோட வருமானத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். டெய்லியும் வருமானம் இங்க பாருங்க. இது என்னோட இன்னொரு பாட்டு, என்னோட மனைவி பேர்ல ஒரு பாட்டு இருக்குது, என்னோட பசங்க பேர்ல பாட்டு இருக்குது. ஸோ இதோட வருமானம் டெய்லியும் கூடயோ குறையோ டெய்லி வந்துகிட்டு இருக்கும். ட்ரேடிங் பண்ணி சொல்லித்தரதால எனக்குடைய வருமானம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா $98,000 நான் சம்பாரிச்சிருக்கேன். அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொபோட்டெக்கால தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நீங்க எல்லாருமே வந்துட்டு பொறுமையா நீங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அண்ட் அதே மாதிரியே நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பீங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விருப்பப்படுறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ற ஒவ்வொரு நொடியும் முக்கியமான நொடின்றதை மறந்துடாதீங்க. நம்மளோட இதயம் எப்படி முக்கியமோ கல்லீரல், மண்ணீரல், மூளை எல்லாமே முக்கியம். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.